ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு சைனீஸ் லவ் மூவியை தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ராமாவோட கான்செப்ட் உண்மையாகவே நல்லா தான் இருந்துச்சு. சேனலுக்கு என்ன புதுசாக வரீங்கன்னா ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விட்டுருங்க, கூட ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுருங்க. இப்போ வாங்க இந்த மூவியை பார்க்கலாம். மூவியோட ஸ்டார்டிங்லேயே நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவரோட அசிஸ்டன்ட் கூட நடந்து வந்துட்டுருக்காரா, ரொம்ப புலம்பிக்கிட்டே இருக்காரு குடிச்சிக்கிட்டு. என்ன சொல்கிறாருன்னா, பாட்டி சொல்கிற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டே சரி, ஆனாலும் என்னால் அவள் கூடலாம் போய் வாழ முடியாது, நான் மனசில் வேற ஒரு பொண்ணு நினச்சிட்ருக்கேன், உனக்கு தெரியும்ல அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அப்போது அவர் புலம்புறாரு, நான் வந்து கஷ்டத்தில் இருக்கும்போது அவள் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நெல்லின்னு சொல்லிட்டு ஒரு ஆன்லைன் பொண்ணுக்கிட்ட அவர் பேசிட்டு இருந்திருப்பாரு. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஹீரோ வந்து ரொம்ப டிப்ரெஷனில் இருந்திருப்பாரா, சாக கூட ரொம்ப டயராக இருந்திருப்பாரு. அப்போது கையை கிழிச்சுக்க போகிற நேரத்தில் வந்து அப்போ அவருக்கு ஆன்லைன் ஃப்ரெண்டு நெல்லி வந்து மெசேஜ் பண்ணியிருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, மேரோன் நான் வந்து சீசைட் யூனிவர்சிட்டியில் செலக்ட் ஆகிட்டேன், நான் வந்து இனிமேல் நல்லா பாட போகிறேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு உனக்கு ஒரு வாட்டி பாடி காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவை மோட்டிவேட் பண்ணுற விதமாக நிறைய பாட்டு பாடி காமிச்சிருப்பா. நம்ம ஹீரோ என்னதான் டிப்ரெஷனில் சாகிற மாதிரி இருந்தாலும் அந்த பாட்டை கேட்டோன்னே சந்தோஷமாக இருந்து நம்ம சாகக்கூடாது அப்படின்னு முடிவு எடுத்திருப்பாரு. அப்போதுலேருந்தே ஹீரோனுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. இப்போ நம்ம ஹீரோ வந்து அதெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு டேவிட் கிட்ட. அதனால பாட்டி சொன்னதுனால இப்போ ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இருந்தாலும் நான் போக முடியாது சொல்லிட்டு எனக்கு போய் சாப்பாடு வாங்கிட்டு சொல்லிட்டு டேவிட் அனுப்பி விட்டுறேன். அந்த இடத்துல நம்ம ஹீரோனை தான் காட்டுறாங்க. ஆனால் நம்ம ஹீரோயின் பேர் நெல்லின்னு சொல்லிட்டு அங்கே இருக்க யாருக்குமே தெரியாது. நம்ம ஹீரோயின் ஒரு சோகத்தில் வந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா நம்ம ஹீரோயின் வந்து கொஞ்சம் புவரான ஃபேமிலி சேர்ந்தவங்க தான். அவங்க அம்மாவுக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. அந்த டைமில் ஹீரோனுக்கு வந்து ஹீரோட பாட்டி வந்து அறிமுகம் ஆகுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நீ என் பேரனை கல்யாணம் பண்ணிக்கோ, உங்கள் அம்மாவோட மெடிக்கல் இதெல்லாத்தையும் நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனும் அவங்க அம்மாக்காக ஓகே சொல்லிட. அதே மாதிரி அவங்களுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் எடுத்துகிட்டு வந்து நீட்டிடுறாங்க ஹாஸ்பிட்டலில். நம்ம ஹீரோனா நான் இன்னும் அவர் பார்க்கவே இல்லை, அதுக்குள்ளே மேரேஜ் சர்டிஃபிகேட் வந்து கொண்டு வந்து கொடுக்குறீங்கன்னு சொல்லும் போது அப்போ பாட்டியோட அசிஸ்டன்ட் வந்து நீங்கள் போங்க எல்லாம் சரியாயிடும், இனிமேல் நீங்கள் வந்து உங்கள் ஹஸ்பண்ட் வீட்டிலே இருந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. நம்ம ஹீரோன் அதை நினச்சிட்டு தான் வந்துட்டு இருக்காங்க. எங்கள் அம்மா உயிரை காப்பாற்றணும்னா இந்த கல்யாணத்தை நான் பண்ணி தான் ஆகணும், அதனால தான் பண்ணிக்கிட்டேன்ற மாதிரி புலம்பிட்டு வரும்போது வழியில நம்ம ஹீரோ நின்று இருக்காரு. அவருக்கு என்னன்னா நெல்லியை விட்டுட்டு பாட்டியை சொன்னால கல்யாணம் பண்ணிட்டேமேன்ற மாதிரி சோகத்தில் நின்று இருக்கும்போது அவருக்கு பின்னாடி யாரும் நம்ம நின்று பார்க்குற மாதிரி தோணுது. அப்போ நினச்சிக்கிறாரு, ஒருவேளை பாட்டி சொன்ன பொண்ணு தான் இங்கே வந்துருப்பாளோ, இல்லை பாட்டி வந்துட்டாங்களா யாருன்ற மாதிரி தெரியாமல் அவர் முழிச்சிட்டு இருக்காரு. ஏன்னா அவரே பார்த்துட்டு இருக்க மாதிரி ஃபீல் ஆகவும் அவர் ஒன்னே வந்து அவரோட கண்ணை மூடிக்கிறாரு. ஏன்னா பாட்டி கிட்ட ஏமாத்திருப்பாரு, இல்லை நீங்கள் சொன்ன பொண்ணு கூட நான் வாழ மாட்டேன், எனக்கு கண்ணு தெரியல, நான் ட்ரீட்மெண்ட்டில் இருக்கேன்னு சொல்லிட்டு. ஹீரோன் அந்த நேரத்தில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஐயோ என்ன தற்கொலை பண்ணிக்க பார்க்குறீங்களா, இந்த பக்கம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோவை பிடிச்சி இழுத்து போட்டுடுறாங்க. நம்ம ஹீரோயின் பேர் வந்து மற்றவங்களை பொறுத்த வரைக்கும் நெல்லின்னு தெரியாதுன்னு சொன்னேன்ல, அவங்க பேர் வந்து ஜென்னான்னு சொல்லிட்டு தான் கூப்பிடுவாங்க. அப்போ ஹீரோ பிடிச்சி ஏன் இப்படி பண்ணுறீங்க, தற்கொலை பண்ணிக்காதீங்க அப்படிலாம் சொல்லும் போது ஹீரோ ஒரு பக்கம் ஏமா விடுமா, நீ எதுக்குமா என்ன பிடிச்சி தள்ளிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்கும் போது ஹீரோன்னு தெரியாதனமா படக்கூடாத இடத்துல வந்து ஹீரோவை அடிச்சு விட்டுடுறாங்க. அப்போ ஹீரோ வழியில் கத்தும் போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, ஐயோ சாரி மன்னிச்சிருங்கன்னுமா சொல்லும் போது அப்புறம் 2 பேரும் எந்திரிச்சு போய் நிற்கிறாங்களா. அப்போது ஹீரோ வந்து வழியில் வந்து கண்ணு கட்ட கூட கழட்டலை, அவர் பாட்டுக்கு ஏதோ ஒரு பொண்ணுன்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, இங்கே பாதி பேருக்கு எப்போ லைஃப் வந்து அவங்களுக்கு கிடைக்கும்னு பார்த்துட்டு இருக்காங்க, நீங்கள் எதுக்கு இந்த டிசிஷன் எடுத்தீங்கன்னு கேட்கும்போது அப்போ ஹீரோ புரிஞ்சுக்கிறாரு, அப்போ இது பாட்டியும் இல்லை பாட்டி அனுப்பின பொண்ணும் இல்லை அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிறாரு. ஏன்னா அந்த பொண்ணு நம்மளை காப்பாற்ற வந்துட்டு இருக்கா அப்படின்னு நினைக்கும் போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீ சோகமாக இருக்கேன்னா நான் வேணா உன்னை மோட்டிவேட் பண்ணுற விதமாக ஒரு பாட்டு பாடி காட்டுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோன் ஒரு பக்கமாக திரும்பி நின்றுட்டு ஒரு பாட்டு பாடி காட்டுறாங்க. அப்போ ஹீரோ அதை கேட்டோன்னே ஷாக் ஆகுறாரு. ஏன்னா ஹீரோ 5 வருஷத்துக்கு முன்னாடி சாகன்னு நினச்சிருப்பார்ல, அப்போ நம்ம ஹீரோன் வந்து ஆன்லைனில் ஒரு பாட்டு பாடி அனுப்பிச்சிருப்பாங்க வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி. அந்த பாட்டை நம்ம ஹீரோயின் பாடும்போது ஹீரோ ஒன்று ஹீரோயின் கை பிடிச்சி நீ தானே அதுன்னு கேட்க நம்ம ஹீரோயின் ஒன்னே ஏய் என்னடா பண்ணிட்டு இருக்கா, உன்னை காப்பாற்ற வந்த என்கிட்டயே தப்பா நடந்துக்க பார்க்குறியா அப்படின்னு சொல்லிட்டு போடா ஏமாத்துக்காரா, உன்னை காப்பாற்ற பார்த்தேன் பாருன்ற மாதிரி கையை உதறி விட்டு நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோன் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் ஹீரோவா அவர் இந்நேரம் கண்ணையாவது கழட்டி பார்த்துருக்கலாம், அவர் வேற ஆல்ரெடி வழியில் இருக்கார்ல, அதனால ஹீரோ நாங்கள் டாக்ஸி பிடிச்ச போனதுக்கப்புறமா இது வேற கண்ணில் இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் தான் கழட்டியே பார்க்குறாரு. கழட்டி பார்த்தா நம்ம ஹீரோன் அதுக்குள்ளே அங்கேருந்து காரை பிடிச்சிட்டு போயிடுறாங்க. அந்த நேரத்தில் வேறு டேவிட் வேறு அங்கே வந்துடுறாரா, சாப்பாடுலாம் வாங்கிட்டு வராரு. ஹீரோ வந்து பசிக்குது சொல்லி கேட்டதுனால நிறைய ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வரும்போது ஹீரோ வந்து டேவிட்டை பார்த்து போ அந்த காரில் போகிற பொண்ணு தேடி பிடிச்சிட்டு வா எனக்காக அப்படின்னு சொல்லும் போது அவருக்கு ஒன்றும் புரியல யாருன்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ சொல்கிறாரு, இல்லை அது நெல்லியாக தான் இருக்குன்னு சொல்கிறதுக்கு முன்னாடியே ஹீரோக்கு வந்து பாட்டிக்கிட்டேருந்து கால் வருது. பாட்டி வந்து ஹீரோ இந்த மாதிரி கண்ணு தெரியாத மாதிரி சும்மா தான் நடிக்கிறான்ற மாதிரி கண்டுபிடிச்சிடுறாங்க. அதனால் என்ன சொல்கிறாங்கன்னா, நான் சொல்லிட்டேன் இனிமேல் அவள் தான் உன்னோட ஒய்ஃப், அவள் கூட உன்னோட லைஃப்பை வாழப்பாரு, இல்லைனா இந்த பாட்டியை நீ இனிமேல் பார்க்கவே முடியாது சொல்லிட்டு பாட்டி வந்து ஹீரோவை நல்லா மிரட்டி விட்டுடுறாங்க. ஹீரோ எக்ஸ்பிளைன் பண்ண பார்க்குறாரு, ஆனால் பாட்டி கேட்குற மாதிரி கிடையாது. அப்போ டேவிட்டும் சரி பாஸ் வீட்டுக்கு போகலாமா அப்படின்ற மாதிரி நம்ம ஹீரோ பார்த்து கூப்பிட, ஆனால் நம்ம ஹீரோ வந்து உனக்கு சொன்ன வேலையை முதல்ல பாரு, போய் இந்த காரில் இருக்க பொண்ணு கண்டுபிடி, சீக்கிரம் போ கேமராலாம் செக் பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்லி அனுப்பி விட்டுறாரு. அதுக்கப்புறம் வீட்டில் தான் காட்டுறாங்களா, நெக்ஸ்ட் டே மார்னிங்கே ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வந்து நல்லா ஜாலியாக படுத்து தூங்கிட்டு குளிச்சுட்டு வராங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் என்னென்னா கல்யாணம் தான் பண்ணியிருக்கிறோம், இன்னுமே அவர் வரல, நல்ல வேலை
அவர் வந்திருந்தா நான் நர்வஸாக இருப்பேன் அப்படின்ற மாதிரி பயந்துக்கிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோனுக்கு வந்து கால் வருது. நீங்கள் ஸ்டாரி மியூசிக் கம்பெனிக்கு செலக்ட் ஆகிட்டீங்க, நீங்கள் வந்து ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டீங்கன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா ஹீரோயின் தான் நல்லா பாடுவாங்கல்ல. அப்போ ஹீரோவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவருக்கு வந்து யாரும் பாடுற சவுண்டு கேட்குது வீட்டுக்குள்ளே. யார் அந்த வீட்டுக்குள்ளே பாடுறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஷாக்கில் பார்த்துட்டு இருக்காரு. மேலேருந்து பாடுற சவுண்டு கேட்கவும் சரி மேலேயே போய் பார்த்துடலான்ற மாதிரி மேலே போயிட்டுருக்காரா. என்னன்னு பார்த்தா ஹீரோ இந்த ரூமில் உட்காந்து பாடிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஒரே சந்தோஷம், ஆடிஷனில் செலக்ட் ஆகிட்டோம், நமக்கு வேலை கிடச்சிரும் அப்படின்ட்டு சந்தோஷமாக இருக்கும் போது அப்போது ஹீரோ உடனே வந்து டோரை தட்டிட்டு கூட போகல. அவர் பாட்டுக்கு போயிட்டு ரூம் கதவை திறந்துட்டு போய் உள்ளே நிற்க ஹீரோயின் வந்து மேலே இருக்க கோட்டெல்லாம் கழட்டி போட்டு அப்படியே உட்காந்துட்டு இருக்கா. ஹீரோ பார்த்தோன்னே கத்துறா, யாரும் அவன் திறந்து வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச மாதிரி வரானேன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பயந்துட்டு கட்ட ஹீரோ ஒரு பக்கம் ஆமாம் நீ யார் முதல்ல அதை சொல்லுன்ற மாதிரி கத்திட்டு இருக்காரு. டேவிட் ஆனால் வந்து இவங்க 2 பேரோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கையில் தானே வச்சிருக்காரு. அவர் ஓப்பன் பண்ணி பார்த்து 2 பேரும் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் தான், ரெண்டும் மாற்றி மாற்றி கத்திக்குதுங்கன்ற மாதிரி டேவிட் ஒன்னே ஹீரோ கிட்ட போயிட்ட பாஸ் அது உங்கள் ஒய்ஃப் அப்படின்ற மாதிரி காட்ட அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கே புரியுது. அவர் அந்த சர்டிஃபிகேட்டை வாங்கி நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ பார்க்குறாரு. டேவிட் ஒரு பக்கம் இதுக்கு மேலே நீங்கள் பார்த்துக்கோங்க நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி அங்கேருந்து கிளம்பிடவும் ஹீரோ ஒன்னே ஓ நீ தான் என்னோட ஒய்ஃபா, நான் இப்போ தான் உன் மூஞ்சே பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோயின் அதில் பார்க்குறாங்க. ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா இதுக்கு மேலே நீ உன்னை பார்த்துக்கோ, நான் வந்து உன்னை டிஸ்டர்ப்லாம் பண்ண மாட்டேன், அதனால ஒழுங்காக இங்கே இருந்துக்கோ, நல்லா என்ஜாய் பண்ணிக்கோ சரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நம்ம ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா அங்கேருந்து நான் போகிறேன்ற மாதிரி கிளம்பும் போது வீட்டை விட்டு போகலான்னு நினைக்கும் போதே பாட்டி கால் பண்ணி ஜென்னாவை ஒழுங்காக பார்த்துக்கோ, அவளை மட்டும் டிவோர்ஸ் பண்ணணும்னு நினச்ச அதுக்கப்புறம் நீ என்னை பார்க்கவே முடியாது, டெய்லி நைட்டு வந்து நீங்கள் 2 பேரும் ஒன்றா இருக்கிற மாதிரி நான் சொல்கிற ஃபோட்டோவை அனுப்பணும் அப்படின்ற மாதிரி பாட்டி ரூல்ஸ்லாம் போட ஹீரோக்கு அதுக்கு மேலே ஒன்றும் பேச முடியல. நம்ம ஹீரோயினா இவர் என்ன பண்ணிட்டு இருக்காரு போகிறேன்னு சொல்லிட்டு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஹீரோ மறுபடியும் ஹீரோயினை திரும்பி பார்க்குறாரு. பார்த்துட்டு அப்புறம் வந்து ஒன்று வச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி போயிடுறாரா. நம்ம ஹீரோயினா நம்ம இவனுக்கு கல்யாணம் தான் பண்ணோம், அதுக்கு நீ இவன் கூட க்ளோஸாக இருக்கணும்லாம் எந்த அவசியம் கிடையாது, நம்ம இவன்ட்டு வந்து டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கலாம், நம்ம பாட்டிக்கிட்ட வாங்கின காசுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம் அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்காங்க. கொஞ்சம் நேரம் கழிச்சு கீழே போயிட்டு ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்களா. பாட்டு கேட்டுக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே ட்ரிங்க் பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க குடிச்சிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோவும் அந்த வீட்டில் தானே சுற்றிட்டு இருக்காரு. அப்போ பின்னாடியே வந்துடுறாரு. வந்துட்டு இப்போ நீ தான் பாட்டு பண்ணியான்னு கேட்க ஹீரோனா டீ வரவும் சொல்லிட்டு வர மாட்டியாடா, திடீர்னு வந்து கேட்குறியன்ற மாதிரி வாயில் இருக்கிறதுல துப்பிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு பொறுக்க ஏறிடுது போல். நம்ம ஹீரோவா இதெல்லாம் பார்த்துக்கிட்டு என்ன இதை செட்யூஸ் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கேன், என்ன இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டுட்டு வீட்டில் சுற்றிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி ஹீரோயினும் மேலே கீழும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனே நான் அதுக்கு அப்படி நினைக்க போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் ஒன்று இந்த கோட்டெல்லாம் போட்டு மூடிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ ஒன்னே தெரியும் நீ எப்படிலாம் எங்கள் பாட்டியை ஏமாத்திருக்கிறன்ற மாதிரி பேசிக்கிட்டே க்ளோஸாக போகும்போது 2 பேரும் கால் தடிக்க வந்து சோஃபாவில் விழுந்துடுறாங்களா. அப்போது ஹீரோயின் கீழே விழும் போது ஹீரோ வந்து ஹீரோயின் மேலேயே போய் விழுறாரு. அப்போ ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து என்ன சொல்கிறாருன்னா நீ என் பாட்டி ஏமாத்தின மாதிரி என்னை ஏமாற்ற முடியாது, அதனால கொஞ்சம் பார்த்தே நடந்துக்கோ அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட க்ளோஸாக போயிட்டு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனுக்கு அது ஒரு மாதிரி ஃபீல் ஆகுது. அதை சொல்கிறதுக்கா இப்படி க்ளோஸ் ஆகிறீங்கன்ற மாதிரி ஹீரோ ஒன்னே தள்ளி விட்டுடுறாங்க. நீங்கள் கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோங்க, நீங்கள் தான் என்கிட்ட ரொம்ப க்ளோஸாக வந்துட்டு இருக்கீங்கன்ற மாதிரி ஹீரோயின் சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ வந்து நான் வந்து காசுக்காக தான் வந்தேன், அதுவும் உங்கள் பாட்டி கொடுத்த காசுக்காக மட்டும்தான் இருப்பேன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு எனக்கும் அதான் வேணுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் சொல்கிறாங்க என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மேரேஜ் வந்து எனக்கு ஒரு ஜாப் மாதிரி தான், என் முக்கியத்துக்கு உங்கள் பாட்டி ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது அப்போ ஹீரோ சொல்கிறாரு அப்போ நல்லதாக போச்சு, நான் கொடுக்குற கான்ட்ராக்டில் சைன் பண்ணு, 1 வருஷத்துக்கு இந்த கான்ட்ராக்ட் போட்டுக்கலாம், அதுக்கு மேலே நீ உன் வேலையை பாரு, நான் என் வேலையை பார்க்குறேன், அந்த காசுக்காக நீ இருந்தால் போதுன்ற மாதிரி சொல்லிட்டு கான்ட்ராக்டை கொடுக்க ஹீரோயின் வந்து நான் இப்பயே சைன் போட்டு கொடுக்குறேன்ற மாதிரி சைன் போட்டு நீட்டிடுறாங்க. இதை பார்த்த ஹீரோக்கும் ஓகே இது ரொம்ப சிம்பிளாக தான் இருக்குது, முடிஞ்சு போச்சு எல்லாம் அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் அவங்க வேலையை அவங்க பார்க்கலான்ற மாதிரி முடிவு எடுத்துடுறாங்க. ஹீரோயின் ஒரு பக்கம் ஸ்டாரி கம்பெனிக்கு போயிடுறாங்களா. ஹீரோவும் ஒரு ஜாபுக்காக போயிட்டுருக்காரு. என்னன்னா அவர் இன்னைக்கு தான் ஸ்டாரி மியூசிக்கை வாங்கியிருக்காரு போல் அந்த கம்பெனியை. அந்த கம்பெனியோட சிஇஓவாக இவர் தான் இப்போ இருக்காரு. அப்படி போயிட்டு இருக்கும் போது அவருக்கு வந்து இந்த நெல்லியோட ஞாபகமாக இருக்குது. 5 வருஷத்துக்கு முன்னாடி நெல்லி எவ்வளோ ஹெல்ப் பண்ண நமக்காக, இப்போ நான் அவளை கண்டே பிடிக்க முடியலையே, அவளை நான் எங்கே கண்டுபிடிப்பேன், நேற்று கூட பார்த்தேன் நான் மிஸ் பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. அப்போது ஹீரோன்னு பார்க்குறாரா வண்டியில் போயிட்டே இருக்கும்போது ஹீரோன் ஒரு பெரிய பில்டிங் முன்னாடி நின்று சோகமாக நின்று இருக்காங்க. யாரையும் கூப்பிட்டு இருப்பாங்க போல். அப்போ உள்ளேருந்து ஒரு பாட்டி வராங்க. இங்கே நிறைய அட்டைப்பட்டியெல்லாம் எடுத்துகிட்டு வராங்களா. பாட்டியை பார்த்தோன்னே ஹீரோயின் வேகமாக போய் பேசுகிறாங்க. பாட்டி நீங்கள் வந்துட்டீங்களா, எதுக்கு பாட்டி இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஹீரோனுக்கு அந்த பாட்டி தெரிஞ்சவங்க தான். என்னென்னா அந்த பாட்டியோட பேரனுக்கு உடம்பு சரியில்லையாம்மா, அதனாலே இவங்க வந்து இந்த மாதிரி அட்டைப்பட்டியெல்லாம் கலெக்ட் பண்ணி காசு எதனா கிடைக்குமான்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோன் வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டாங்க. பாட்டி என்கிட்ட கொஞ்சம் அமௌண்ட் இருக்குது, இதை வச்சு பேரனை பாருங்க, இந்த அமௌண்ட்டை இப்போதைக்கு வச்சுக்கோங்க பாட்டி, மீதி அமௌண்ட்டை நான் பின்னா மீதி ரெடி பண்ணி தரேன் ஜாபுக்கு போயிட்டு, இப்போதைக்கு இதை வச்சுக்கோங்கன்ற மாதிரி பாட்டிக்கிட்ட அந்த காசை கொடுத்துட்டு பாட்டி அனுப்பி விட்டுடுறாங்களா. பாட்டி போன அப்புறம் கையாட்டிகிட்டே இருக்காங்க பாய் சொல்லிட்டு. அப்போ வரப்போகிற வண்டியெல்லாம் நம்ம ஹீரோன் பார்க்கவே இல்லை. மீதி வண்டியெல்லாம் போயிட்டே இருக்கும்போது ஹீரோன் பார்க்காதனால ஒரு ஸ்கூட்டி இடிக்க வருது. அந்த டைமில் ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்துட்டே இருந்திருப்பார்ல. அப்போ ஹீரோ தான் வந்து ஹீரோனை காப்பாற்றுறாரு. அவங்க பிடிச்சி இழுக்கும் போது ஹீரோயின் வந்து ஹீரோ கையிலே விழும் போது 2 பேரும் மாற்றி மாற்றி பார்த்துக்கிறாங்க. அப்போது ஹீரோ கேட்குறாரு
கண்ணு தான் வச்சிருக்கல, யூஸ் பண்ண மாட்டியா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் ஒன்னே விடுங்க, அதெல்லாம் எனக்கு யூஸ் பண்ணிக்க தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து டைம் ஆகுதுன்னு சொல்லி போயிடுறாங்களா. அப்போ ஹீரோவும் இவன் ஏன் இப்படி டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்கிறான்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து இந்த மாதிரி சொசைட்டியில் ஒரு பாட்டிக்கு இவ்வளோ காசு தந்து ஹெல்ப் பண்ணுறாளா, நல்ல பொண்ணாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் வந்து அவங்க ரெசியூம்லாம் கொண்டுட்டு அந்த ஸ்டார் மியூசிக் கம்பெனிக்கு ஒர்க்குக்கு போயிடுறாங்க. ஏன்னா அவங்க தான் செலக்ட் ஆயிருப்பாங்கல்ல. அப்போ அங்கே போகும்போது அங்கே இருக்கவங்கள பார்த்துக்கிறாங்க. இன்னும் புதுசாக ஒரு பொண்ணு வந்திருக்கிறா, செலக்ட் ஆயிருப்பா போலேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ திடீர்னு ஹர்சலான்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு நம்ம ஹீரோயின் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு வரல. அதே டைமில் இலோனான்னு ஒரு பொண்ணு வந்து ஆமாம் எப்படி தெரியாமல் இருக்கும், இவ தான் ரொம்ப சீப்பான ஆளாச்சேன்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து அங்கே பேசுகிறவங்களெல்லாம் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ சுற்றி இருக்கவங்களாம் ஏன் அப்படி சொல்கிறீங்க அப்படின்ற மாதிரி இந்த இலோனாவை பார்த்து கேட்க அந்த இலோனா சொல்லிட்டு இருக்கா, ஆமாம் காலேஜ் சி சைடு யூனிவர்சிட்டிலேருந்தே வந்து இவளை தூக்கி விட்டுட்டாங்கல்ல, ஏன்னா அவ்வளோ சீப்பாக நடந்துக்கிட்டான்னு சொல்லும் போது ஹீரோயின் வந்து உனக்கு எல்லாம் தெரிஞ்சும் அப்படி பேசாதன்ற மாதிரி இலோனாவை பார்த்து சொல்கிறாங்க. இலோனா வந்து ஒன்று என்ன பண்ணுறான்னா ஹீரோனோட ரெசியூமை வாங்கி என்ன டிகிரியே முடிக்கல, இங்கெல்லாம் வேலைக்கு வந்துட்ட, அவ்வளோ பெரிய படிப்புலாம் உனக்கு இல்லை, உனக்கு என்ன பாட்டு பாட போறியா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருக்கா. என்னன்னா நம்ம ஹீரோயின் காலேஜ் படிக்கும் போது அவளை தப்பாக ஃபோட்டோ எடுத்து நிறைய ரூமர் வந்து ஃபேக்காக வந்திருக்குமா, அதனால தான் இதெல்லாம் பற்றி நம்ம ஹீரோனை பார்த்து சொல்லிட்டு இருக்கா இந்த இலோனா. நம்ம ஹீரோயின் வந்து தப்பாக என்னை பற்றி பேசாத, அதெல்லாம் ஃபேக் நியூஸ் அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த இடத்துக்கு ஒருத்தன் வரானா, அவன் வந்துட்டு ஓ அவ்வளோ சீப்பான பொண்ணா இவ, அப்போனா இந்த பொண்ணை பார்த்துட்டு இந்த கொஞ்சம் அமௌண்ட் தரேன், இன்னைக்கு நைட் என் கூட வந்து ஸ்டே பண்ணுறியா அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. ஏன்னா ஹீரோயின் ரொம்ப சீப்பாக அந்த இலோனா வந்து எல்லாரும் முன்னாடியே சொல்லி விட்டுடுறா. ஏன்னா அந்த இலோனாவோ நம்ம ஹீரோயின் கூட படித்தவ தான். அந்த டைமுக்கு நம்ம ஹீரோ வந்துடுறாரு. ஹீரோவும் இந்த கம்பெனிக்கு சிஇஓ தானே இப்போ. அவர் வந்தோடனே ஹீரோனை பார்த்து என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோயின் விழப்போம் போது பிடிக்கிறாரு. அப்போ அங்கே இருக்க இலோனா வந்து யார் இவர், இந்த கம்பெனிக்கு இவரையே வந்து இந்த பொண்ணுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி எல்லாம் பார்த்து பேசிகிட்டு இருக்க. அப்போது ஹீரோ எல்லாரும் முன்னாடியே சொல்கிறாரு இந்த கம்பெனியோட சிஇஓ நான் தான், அது மட்டும் இல்லை கூட இருக்கவங்களே வந்து இப்படி புள்ளி பண்ணிங்கன்னா 3 வருஷம் நீங்கள் ஜெயிலில் போய் கம்பி எண்ண வேண்டியது இருக்கும் அப்படின்ற மாதிரி ஹீரோ எல்லாரையும் மிரட்டி விட நம்ம ஹீரோன் இதை பார்த்துட்டு இவன் எனக்கா சப்போர்ட் பண்ணுறான், என்ன திடீர்னு இப்படிலாம் வந்து சப்போர்ட் பண்ணுறாரு, ஒரு இப்பெல்லாம் பேச மாட்டாரியே, என்ன தானே சீப்பாக பேசுவாருன்னு நினச்சிட்டு இருக்கும்போது இதுக்கு முன்னாடி நடந்ததை ஹீரோன் யோசிச்சு பார்க்குறாங்க. காலேஜில் வந்து அந்த ரூமர் வந்து கிளம்பியிருக்கோம்ல, அப்போ ஃபேக்காக நம்ம ஹீரோனோட ஃபோட்டோலாம் ஒட்டிட்டு இருக்கும் போது அங்கே இருக்க எல்லாரும் ஹீரோனை தப்பாக பேசியிருப்பாங்க. ஆனால் யாரோ ஒருத்தன் யாருன்னே தெரியாது அவங்க வந்து நம்ம ஹீரோனுக்காக முன்னாடி நின்று சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாங்க. அந்த யாரோ ஒருத்தரே நம்ம ஹீரோ தான். நம்ம ஹீரோ வந்து 5 இயர்ஸுக்கு முன்னாடி நம்ம ஹீரோ நெல்லி வந்து ஆன்லைனில் மெசேஜ் பண்ணியிருப்பாங்களே இந்த சி சைடு யூனிவர்சிட்டியில் நான் சேர்ந்திருக்கேன்னு சொல்லிட்டு அன்னைக்கு ஹீரோயினை பார்க்க போனவர் தான். ஹீரோனை மீட் பண்ணியிருக்க மாட்டார். ஏன்னா ஹீரோயின் 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பிரச்சனைனால அந்த யூனிவர்சிட்டி விட்டே போயிருப்பாங்க. ஹீரோயின் இதெல்லாம் நினச்சிட்டு இருக்காங்க, அன்னைக்கு இவர் தானே எனக்கு ஹெல்ப் பண்ணாரு அப்படின்னு நம்ம நினச்சிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோ இதெல்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது உடனே இலோனா வந்து என்ன சொல்கிறேன்னா சாரி பாஸ், நாங்கள் தெரியாமல் பேசிட்டோம், நாங்கள் இப்பெல்லாம் பேச மாட்டோம், இருந்தாலும் அவள் நல்ல பொண்ணு தான், நான் வந்து இனிமேல் அவளை கேர் பண்ணி பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஹீரோ கிட்ட அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்க ஷேக் ஹேண்ட் கொடுக்க போகிறாளா. ஆனால் நம்ம ஹீரோ வந்து இந்த இலோனாவை மேலேயும் கீழேயும் பார்த்துக்கிட்டு உனக்கெல்லாம் வேற கை கொடுக்கணுமான்ற மாதிரி பார்த்து முறைக்க இந்த இல்லைனாவும் சரி இங்கேருந்து போனால் போதுண்டா சாமின்ற மாதிரி ஹீரோ பார்த்து பாஸ் நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க, ஜென்னா இப்போ தானே அப்பாயிண்ட் ஆயிருக்கா, நான் அவளை ஏமி கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன், அவளுக்கு வந்து பாடுறதுக்கு சான்ஸ் கிடைக்குன்ற மாதிரி சொல்லிட்டு இந்த இல்லோனா இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டா சாமின்ற மாதிரி நம்ம ஹீரோ முன்னாடி ஓடி போயிடுறா. அப்போ நம்ம ஹீரோ ஒன்னே வந்து எல்லாரும் போன அப்புறமா ஹீரோனை பார்த்து பேசுறாரு. என்ன உன் பாஸ்ட்டில் இவ்வளோ சீப்பான விஷயம் நிறைய நடந்திருக்கும் போல, இருந்தாலும் நீ இப்போ என்னோட ஒய்ஃபாக இருக்க, அதனால பார்த்து நடந்துக்கோ, இந்த மாதிரி அசிங்கத்தெல்லாம் சீக்கிரம் கிளியர் பண்ணுற வேலையை பாருன்ற மாதிரி ஹீரோனை பார்த்து அவரும் ஒரு மாதிரி பேசி விட்டுறாரா. நம்ம ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் கவலையே படாதீங்க பாஸ், நம்ம 2 பேரும் மேரேஜ் பண்ணது நம்ம ஆஃபீஸில் யாருக்குமே தெரியாது, அந்த மாதிரி தான் நான் இருப்பேன் அப்படின்னு மாதிரி சொல்லிடுறாங்க. அதாவது இவங்க 2 பேருக்கு கல்யாணம் ஆனதை இங்கே சொல்லிக்க மாட்டேன்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோனும் கோச்சிக்கிட்டு போயிடுறாங்களா. நம்ம ஹீரோவோ சரி என் வேலையை பார்க்க நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி போயிட்டாரு. அதுக்கப்புறம் இந்த ஏமியை தான் காட்டுறாங்க. இந்த ஏமி வந்து இந்த கம்பெனிக்கு பாட்டு பாடுறவங்களெல்லாம் செலக்ட் பண்ணுவாங்க. இந்த ஏமியோ இல்லைனாவோ நம்ம ஹீரோனை பார்த்துட்டு இருக்காங்க. ஏன்னா நம்ம ஹீரோனை பாட்டு பாடி வச்சு செலக்ட் பண்ண போகிறாங்களாமா. அப்போ பாட்டு பாடுன்னு ஹீரோயினை பார்த்து சொல்லும் போது 2 பேருமே கேட்க ஆரம்பிக்கிறாங்க. நம்ம ஹீரோயின் பாடுறாங்க, நம்ம ஹீரோயின் ரொம்பவே நல்லா பாடுவாங்க, சூப்பராக பாடும்போது அப்போ இந்த இலோனா பார்க்குறா, இவன் நல்லா பாடுவான்னு எனக்கு தான் தெரியுமே, ஆனால் இவளுக்கு நான் ஏற்ற வேலை வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. என்ன சொல்கிறான்னா நீ வந்து செலக்ட் ஆகிட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயின் இன்னொரு பாட்டு மறுபடியும் பாடி காட்டுறாங்க. அப்போ ஏமி கையை தட்டிடுறாங்க. கை தட்டி நீ இவ்வளோ சூப்பராக பாடுவியா, நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரி ஏமி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஓகே உனக்கான ஜாப் என்னன்னு நாங்கள் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இலோனா அதில் பார்த்துட்டு ஆமாம்மா ஃபிக்ஸ் பண்ணிட்டோம் அப்போ சொல்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இந்த இலோனா வேகமாக போயிட்டு ஹீரோயின் ஃபேஸை பிடிச்சி தள்ளி விட்டு நல்லா பாடுற ஆனால் நல்ல மூஞ்சி உனக்கு இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. அப்போ இந்த ஏமி ஒன்று என்ன பண்ணுறாங்கன்னா நம்ம ஹீரோயின் கிட்ட போயிட்டு இனிமேல் நீ வந்து இலோனாக்கு ஒரு பேக்கப் சிங்கராக இருக்கணும், அதாவது நீ ஒரு கோஸ்ட் சிங்கராக இருக்க போகிற அப்படின்னு சொல்லும் போது ஹீரோயின் ஷாக் ஆகிட்டு இல்லை என்னால் இது பண்ண முடியாது, நான் பண்ண மாட்டேன்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்னென்னா இந்த மாதிரி இந்த இலோனா வந்து வெறும் வாய் மட்டும் தான் சிங் பண்ணுவா, நம்ம ஹீரோயின்
ஹீரோயின் பாட லிப்சிங் பண்ணுவா. அதாவது அவள் பாட மாட்டா, ஹீரோயின் பேக் ஸ்டேஜ்லேருந்து பாடிட்டு இருப்பா, ஏமாற்றுவாங்க. ஹீரோயின் இதை பண்ண சொல்ல ஹீரோயின் வேணான்னு சொல்லிட்டு போகும்போது இலோனா என்ன சொல்கிறான்னா, உங்கள் அம்மா என் அங்கிள் ஹாஸ்பிட்டலில் தான் இருக்காங்க, நீ மட்டும் இந்த கான்ட்ராக்ட்டுக்கு நோ சொல்லிட்டு போனேன், கண்டிப்பாக உங்கள் அம்மாவை அதே ஹாஸ்பிட்டலில் முடிச்சு விட்டுருவேன்னு மிரட்டும் போது, ஏன்னா அந்த ஹாஸ்பிட்டலில் தான் இப்போ ஹீரோனோட அம்மா அட்மிட்டாக இருக்காங்க, வேறு வழி இல்லை, நம்ம ஹீரோயின் வந்து இதுக்கு ஓகே சொல்லி தான் ஆகணும், அதனால ஓகே சொல்லி அந்த கான்ட்ராக்டில் சைன் பண்ணி விட்டுடுறாங்க. ஒரு பக்கம் ஹீரோ வந்து ஜென்னா இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனோட ரெசியூமோ தான் பார்த்துட்டு இருக்காரு. இவ அவ்வளோ நல்லா பாடுவாளா அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ நோட் பண்ணிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லை, சீசைடு யூனிவர்சிட்டியில் நம்ம ஹீரோயின் படிச்சிருக்கான்றதும் ஹீரோக்கு தெரியுது. அதெல்லாம் படித்து பார்த்துட்டு நம்ம ஹீரோனை பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணுன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. டேவிட்டை பார்த்து அவளை நான் பார்க்க போகிறேன், அவட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்ற மாதிரிலாம் நினச்சிட்டு ஹீரோனை ஒரு பக்கம் பார்க்கணுன்ற மாதிரி தான் போயிட்டுருக்காரு. ஒரு பக்கம் என்ன நடக்குதுன்னா, நம்ம ஹீரோயின் தான் வந்து அந்த கான்ட்ராக்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்களே, அதனால இந்த ஏமி வந்து ஓகே ஒரு ரிஹர்சல் பார்த்துடலாம், நீ வந்து ஸ்டேஜில் நின்று பாட்டுற மாதிரி ஆக்ட் பண்ணு, அவள் சைட் ஸ்டேஜில் உனக்காக பாட்டு பாட்டோம் அப்படின்ற மாதிரி ஹீரோனை சொல்லிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோனும் சைட் ஸ்டேஜுக்கு போயிட்டாங்களா, அவங்க ஒரு பக்கம் நின்று மறைஞ்ச மாதிரி பாட்டு பாடிட்டு இருக்காங்க. இந்த இலோனா வந்து பாடுற மாதிரியே அப்படியே ஆக்சுவலாக சூப்பராக ஆக்ட் பண்ணிட்டு இருக்கா. ஏதோ அவள் தான் பாடுறா, அவளோட வாய்ஸ் தான்ற மாதிரி நம்பிடுவாங்க போல, அந்த மாதிரி பாடிட்டு இருக்கா. அந்த டைமில் ஹீரோ அந்த பக்கம் கிராஸ் பண்ணி போயிட்டு இருப்பார்ல, அவருக்கு இந்த சாங்கெல்லாம் கேட்டுடுது, இன்னும் இந்த வாய்ஸ் கேட்குது, ஒருவேளை நெல்லி இங்கே இருக்காளா அப்படின்னு நம்ம நினச்சி கதவு திறந்து உள்ளே போய் பார்க்குறாரு. உள்ளே போய் பார்க்கும்போது நம்ம ஹீரோவை நோட் பண்ணிடுறாங்க. இவரையே இங்கே வந்தார் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ அழுதுகிட்டே போகிறாரு. ஏன்னா மெயின் ஸ்டேஜில் நிற்கிறது அந்த இலோனா மட்டும் தான். இதில் நம்ம ஹீரோயின் ரிஹர்சலுக்கு பாடினது எந்த பாட்டு தெரியுமா? அதாவது ஹீரோ 5 இயர்ஸ்க்கு முன்னாடி சாக போகிறதுக்கு முன்னாடி நெல்லி பாடியிருப்பால, அதே பாட்டு தான் ஹீரோயின் பாடியிருப்பாங்க. அதனாலே ஹீரோ வந்து இவ தான் நெல்லின்ற மாதிரி இந்த இலோனாவை கட்டி பிடிச்சிட்டாரு, நான் உனக்கு கண்டுபிடிச்சிட்டேன்ற மாதிரி. ஹீரோயினுக்கு இதை பார்த்தோன்னே ஒரு வேளை இவங்க 2 பேரும் பார்ட்னராக இருப்பாங்களோ, லவ்வர்ஸாக இருப்பாங்களோ, நம்ம தான் நடுவில் வந்துட்டோமோன்ற மாதிரி நினச்சிட்டு அவங்க வந்து போயிட்றா. இதெல்லாம் ஏமி பார்த்துட்டு இருக்காங்க, என்னென்ன நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது அப்போ இந்த இலோனாக்கும் புரியல. ஹீரோ சொல்கிறாரு, உன்னை நான் கடைசியாக கண்டுபிடிச்சிட்டேன், இதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்து உன்கிட்ட பேசினது, நீ அதுக்கப்புறம் எங்கே போனேன்னே தெரியலன்றமா சொல்லிட்டு இருக்கும்போது இந்த இலோனா வந்து இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம்னு நினச்சிட்டு இருக்கா. அதாவது ஹீரோ வந்து ஒரு பொண்ணை லவ் பண்ணுறாரு, ஆனால் அந்த பொண்ணை நேர்லேயே பார்த்ததில்லை போல, நம்ம பாடுற பாட்டை வச்சு தான் கண்டுபிடிச்சார் போல அப்படின்னு நினச்சிட்டு ஜென்னாக்காக தான் ஒரு வேளை இப்படி பண்ணுறாரோ, ஜென்னா வாய்ஸ்க்காக தான் இப்படி பண்ணுறாளோன்ற மாதிரி நினச்சிட்டு ஓகே நம்ம இந்த சான்ஸை யூஸ் பண்ணிக்கலாம், இவரை நம்ம கைக்குள்ளே போட்டுக்கலான்ற மாதிரி நினச்சிட்டு இருக்கா. அப்போ உடனே நடிக்கிறா, ஓ நீங்களா அப்படின்ற மாதிரி கட்டி பிடிக்கிறா. அப்போ தான் ஹீரோ சொல்கிறாரு, நான் தான் அவனோட மெய்ரான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அதாவது ஆன்லைனில் எப்படி நம்ம ஹீரோனுக்கு நெல்லின்ற மாதிரி ஒரு பேரோ, அதே மாதிரி ஹீரோக்கு மெய்ரான் அப்படின்ற மாதிரி ஒரு பேர். அப்போது ஹீரோவும் அந்த இலோனாவும் தனியாக போய் உட்காந்து பேசுகிறாங்க. ஹீரோ கேட்குறாரு, 5 வருஷமா நீ எங்கே போனன்னு சொல்லிட்டு. இலோனா சமாளிக்கிறா, இல்லை வீட்டில் ப்ராப்ளம் சொல்லிட்டு. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு என்ன வேணும் கேளு, எல்லாத்தையும் நான் பண்ணித்தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லும் போது இலோனா என்ன கேட்குறான்னா, நான் பெரிய சூப்பர் ஸ்டார் ஆகணும், அதுக்கு நீங்கள் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், இதுக்காக ரொம்ப எஃபர்ட் போட்டிருக்கேன்னு சொல்லும் போது ஹீரோ ஒன்னே உனக்காக தான் இவ்வளோ நாளில் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், இந்த சின்ன ஹெல்ப் கூட உனக்காக பண்ண மாட்டேன்னு சொல்ல. அப்போது இலோனா ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிறா, ஹீரோவை கிஸ் பண்ணுற மாதிரி போயிட்டால. அப்போ ஹீரோயின் அந்த பக்கம் போயிட்டே இருப்பாங்களா, அப்போ அந்த ரூமோட வாசலில் கரெக்டாக வந்து நிற்கிறாங்க. இப்படி இவங்க 2 பேரும் கிஸ் பண்ணுற மாதிரி போகிறத பார்த்த உடனே அப்போ அதை ஹீரோவும் பார்த்துடுறாரு ஹீரோயின் நிற்கிறத. உடனே அவருக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக ஃபீல் ஆகுது. ஹீரோயின் கோச்சுக்கிட்டு அங்கேருந்து போகிற மாதிரி போகிறாங்களா, ஹீரோ ஒன்னே நான் இங்கேருந்து போகணும் அப்படின்ற மாதிரி கிளம்பும் போது அப்போ இந்த இல்லைன்னா ஒன்னே என்னாச்சு, அவள் சாதாரண ஸ்டாஃப் தானே, ஏன் போகிறீங்க, வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லும் போது ஹீரோ வந்து உங்கள்கிட்ட நான் அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்பிடுறாரு. அப்போ இந்த இலோனா வந்து நம்ம ஹீரோ போகிறத பார்த்தோன்னே என்ன இவர் ஜென்னா இங்கே நிற்கிறாரு சொல்லிட்டு இவர் போகிறாரு, என்னவா இருக்கும், ஒன்றுமே புரிய மாட்டேங்குது, இவங்களுக்குள்ள என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருக்கும், இந்த ஜென்னாவனை விடக்கூடாது அப்படின்னு நினச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோக்கு ஒரே யோசனையாக இருக்குது, இந்த இலோனா தான் உண்மையாகவே நெல்லியாக இருப்பாளா, ஆனால் எனக்கு பார்த்தா அப்படி தெரியலையே, அவள் பிஹேவ் பண்ணுறதுல ரொம்ப வித்தியாசமாக இருக்குது, நெல்லி என்கிட்ட ஆன்லைனில் பேசும்போது இப்படிலாம் பேச மாட்டா, இவர் ரூடாக பிஹேவ் பண்ணுறா. ஸ்டார்டிங்கில் அதாவது நம்ம ஹீரோயின் வந்து ஆஃபீஸ்க்கு போகும்போது நம்ம ஹீரோயின் எப்படி ட்ரீட் பண்ணியிருப்பா அதெல்லாம் ஹீரோ பார்த்துருப்பார்ல, அதெல்லாம் நினச்சிட்டு இது உண்மையாகவே நெல்லியோட கேரக்டரே கிடையாது, 5 வருஷத்தில் இலோனாவா இப்படி மாறி இருக்காளே அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு அந்த நெல்லியோட மெசேஜ் எல்லாம் நம்ம ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. இலோனா தான் நெல்லியானது அவருக்கே டவுட்டாக இருக்குது. அந்த டைமில் ஹீரோனை பார்க்கலாம், ஹீரோயினை பார்க்க போகிறாரா ரூமுக்கு. ஹீரோயின் வந்து ஒரு ஓரமாக நின்று பாட்டு கேட்டுட்டு இருக்காங்க. ஹீரோ எதுக்காக போயிருப்பாருன்னா பாட்டி வந்து ஃபோட்டோ கேட்டிருப்பாங்களா, அதுக்காக தான். போனவர் ஹீரோயின் அப்படியே ஹக் பண்ணுறன்ற பேரில் கீழே விழ 2 பேரும் பெட்டில் விழுந்துடுறாங்க. ஹீரோயின் என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோ ஒன்னே வந்து அவரோட பெல்ட்டை ரிமூவ் பண்ண போகிறாரா. ஹீரோயின் வந்து பயத்தில் வந்து கண்ணெல்லாம் முடிக்கிறாங்க. ஹீரோ கத்துறாரு, ஃபோட்டோக்கு தான் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு இருக்க. ஹீரோனுக்கு அதுக்கப்புறம் தான் புரியுது. அப்போது ஹீரோ சொல்கிறாரு, ஃபிங்கர் ஆர்ட் வை அப்படின்னு மாதிரி சொல்ல ஹீரோனை வைக்கிறாங்களா. 2 பேரும் ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க. ஏன்னா பாட்டி ஃபோட்டோ கேட்டாங்க, அதனால தான் நான் ஃபோட்டோ எடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு இருக்கும்போது 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. ஹீரோன்னு சொல்கிறாங்க, போங்க உங்களுக்கு ஆஃபீஸில் கிஸ் பண்ணவே டைம் இருக்காது, இங்கே எதுக்காக வந்தீங்கன்ற மாதிரி கோச்சிட்டு பேச. அப்போது ஹீரோ ஒன்னே வந்து அப்போ ஹீரோயின் கையை பிடிச்சி வேகமாக இழுக்கவும் அப்போ ஹீரோயின் வந்து ஹீரோ மேலேயே சாஞ்சிடுறாங்களா. 2 பேரும் ஹக் பண்ணும்போது ஹீரோ சொல்கிறாரு, நீ நினைக்கிற
மாதிரிலாம் கிடையாது, அவள் எனக்கு வெறும் ஃப்ரெண்டு மாதிரி தான், நீ தப்பாக புரிஞ்சிட்ருக்கன்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஹீரோயின் அதெல்லாம் ஒன்றும் சொல்ல வேணாம் போங்கன்ற மாதிரி தள்ளி விட்டுடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எதுக்கு எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்கீங்க, எனக்கு இதெல்லாம் ஒன்றும் தேவையே கிடையாது, ஒழுங்காக இங்கேருந்து போகிறீங்களா, எனக்கு வந்து பிஸியாக இருக்கேன், நான் டைம் இல்லை, நான் குளிக்கணுன்ற மாதிரி ஹீரோ வெளியே தள்ளி கதவு சாத்திடுறாங்க. ஹீரோனா கதவு தட்டிட்டு இருக்காரு. ஹீரோயினா ஏன் இவர் இப்படி பண்ணுறாருன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. வெளியே போன ஹீரோ என்ன நினைக்கிறாருன்னா, அது என்னன்னு தெரியல, ஜென்னா கூட இருக்கும்போது மட்டும் ஏன் அவ்வளோ ரிலாக்ஸிங்காக ஃபீல் பண்ணுறான், ஏதோ அவ கூட ரொம்ப நாள் பழகின மாதிரியே இருக்குன்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் ஆஃபீஸ்க்கு போகிறாரா, போகும்போதே அவருக்கு தெரியும் இந்த மாதிரி இலோனா வந்து நம்ம ஹீரோனை வச்சு இந்த ரிஹர்சல் ப்ராக்டிஸில் பண்ணிட்டு இருக்கா அப்படின்னு தான் நினச்சிட்டு இருக்காரு. அதுக்கு முன்னாடி நம்ம ஹீரோயினை பார்க்கலான்ற மாதிரி போயிட்டு இருக்காரு. ஒரு பக்கம் இந்த இலோனா வந்து நம்ம ஹீரோனை வந்து எப்படியாவது இந்த ஆஃபீஸை விட்டு வெளியே தரணும், கெட்ட பேரை வந்து அவளுக்கு வர வைக்கணும்னு சொல்லிட்டு அவளோட நெக்லஸை கழட்டி இந்த அரசலான்னு சொல்லிட்டு இவளோட ஃப்ரெண்டு ஒருத்தி இருப்பாள்ல அவட்ட கொடுத்து இந்த அதை ஜென்னோட பேக்குள்ள போட்டு, அதாவது ஜென்னாவோட பேக்குள்ள போட்டு அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கா. அவள் வந்து பழி போட்டு அவளை இங்கேருந்து துரத்திட்டு போன்ற மாதிரி பிளான் எக்ஸிக்யூட் பண்ண சொல்ல அதே மாதிரி அந்த பாட்டு பாடுற இடத்துக்கு போயிடுறாங்களா. அந்த இடத்துக்கு போன அப்புறம் அந்த இடத்துல ஜென்னா தான் நின்றுட்டு இருக்கா, ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பா போல. அப்போ அந்த இலோனா வந்து ஓவராக நடிக்க ஆரம்பிக்கிறா. என்னோட நெக்லஸை காணும், மார்னிங்லேருந்து நான் இங்கே தான் இருந்தேன், ஃபஸ்ட்டு நான் ஜென்னாவை தான் முதல்ல இங்கே வந்து பார்த்தேன், இப்போ என்னோட நெக்லஸை வேற காணும், அது ரொம்ப ப்ரீஷியஸானது அப்படின்ற மாதிரி ரொம்ப பில்டப் பண்ணிட்டு இருக்கா. உடனே வந்து ஹீரோன் கிட்ட போயிட்டு, ஜென்னா நான் ஒன்று தான் மார்னிங்கில் பார்த்தேன், இங்கே தான் நான் இருந்தேன், என்னோட நெக்லஸை நீ தான் எடுத்து வச்சிருக்கணும் எங்கன்னு கேட்க நம்ம ஹீரோன் முதல்ல கண்டுக்காம தான் இருக்காங்க. ஆனால் திரும்ப திரும்ப அவள் கேட்கும் போது நம்ம ஹீரோன் சொல்கிறாங்க, உன் நெக்லஸ் எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும், அதுவும் ஒரு சாதாரண நெக்லஸை போயிட்டு ஏன்ட்டு வந்து நான் எடுத்தேன்னு கேட்டுட்டு இருக்க, உன் நெக்லஸ் எங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்னு கேட்கும்போது அப்போ ஹீரோனோட ஷர்ட் எல்லாம் பிடிக்கிறாள்ல. அப்போ ஒன்னே அங்கே இருக்கவங்களாம் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி ஓகே உன்ட்ட இல்லைன்னு சொல்கிறல்ல, அப்போ நான் உன்னை செக் பண்ணுறேன்னு சொல்லும் போது ஹீரோன் வந்து இந்த இலோனா கையை தட்டி விட்டுறாங்க. அப்போ இந்த இலோனா வந்து எனக்கு நல்லா தெரியும் நீ தான் எடுத்து வச்சிருக்கீங்கன்னு, யாருன்னா செக் பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லுறாளா. ரொம்ப கத்தி பேசுகிறா. அந்த டைமில் ஹீரோ அங்கே தானே வந்திருப்பாரு ஹீரோனை பார்க்க. ஹீரோயின் ரூமில் என்ன பார்க்குறாருன்னா ஒரு கான்ட்ராக்டை பார்க்குறாரு. அந்த கான்ட்ராக்டில் வந்து இலோனாவும் ஜென்னாவும் அந்த கான்ட்ராக்ட் சைன் பண்ணாங்களா, அந்த கான்ட்ராக்ட் தான், அதை படித்து பார்க்கலான்னு போகிறாரு. அதுக்குள்ளே டேவிட் அங்கே வந்துடுறாரு. வந்துட்டு பாஸ் ஜென்னா மேடமுக்கு ஒரு ப்ராப்ளம், பெரிய ப்ராப்ளமாக போயிட்டுருக்கு, சீக்கிரம் வாங்கன்னு சொல்ல ஹீரோவா அந்த கான்ட்ராக்டை அப்போ அங்கேயே வச்சிடுறாரு. அதை படிக்க கூட இல்லை, அவர் பாட்டுக்கு அங்கேயே அதை விட்டுட்டு போயிடுறாரு. அங்கே பார்த்தா நம்ம ஹீரோனை 4 பேர் பிடிச்சிட்டு இவ்வளோ செக் பண்ணுங்கன்ற மாதிரி இந்த எல்லோனா சொல்லிட்டு இருக்கா. இதில் இந்த அரசலா வேற ரொம்ப ஓவராக பேசிட்டு இருக்கா ஹீரோனை பார்த்து. அப்போ ஹீரோன் நான் பண்ணலன்னு சொல்லிட்டே இருக்கும்போது ஹீரோ அப்போ ஹீரோனை தேடி அங்கேயே வந்துடுறாரு. ஹீரோனை பார்த்து என்னாச்சுன்னு கேட்கும்போது ஹீரோன் ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்களா. இந்த இல்லைனாவும் அதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இவர் எதுக்கு இங்கே வந்தார் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோ ஒன்னே அங்கே இருக்கவங்கள பார்த்து, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க நீங்கள், உங்கள் கூட ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப் கிட்ட நீங்கள் இப்படி தான் நடந்துப்பீங்களா, உங்களுக்கு சீப்பாக இல்லை இதெல்லாம் அப்படின்ற மாதிரி எல்லாரையும் பார்த்து கேட்கும்போது இந்த அரசலா வேற ஹீரோ பார்த்து என்ன சொல்கிறான்னா, இல்லை பாஸ் சொல்கிறது கேளுங்கன்னு சொல்லும் போது அப்போ பாஸ் சொல்கிறாரு, அப்படி என்ன நடந்துச்சு, இவ்வளோ சீப்பாக பிஹேவ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேட்கும்போது அரசலா அப்போ தான் சொல்கிறா, இல்லை ஜென்னா தான் வந்து இலோனாவோட நெக்லஸை திருடிட்டா, அதை தான் இங்கே கேட்டுட்ருக்கோன்னு சொல்லும் போது ஹீரோன் நான் பண்ணலன்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ வந்து சொல்கிறாரு, அதுக்கு வாய்ப்பே இல்லை, ஜென்னா வந்து இலோனாவோட நெக்லஸை கண்டிப்பாக திருடி இருக்க மாட்டா, அது ஒரு ஆர்டினரி நெக்லஸை ஜென்னா ஏன் திருட போகிறா, அவள் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லைன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கே ஷாக்காக இருக்குது. என்ன இவர் மற்றவங்க முன்னாடி நம்மளை விட்டு கொடுக்க மாட்டாரு, நல்லா சப்போர்ட் பண்ணுறாரு நமக்கு அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அங்கே இருக்க இலோனா வந்து என்னவா திடீர்னு இவளுக்கு சப்போர்ட் பண்ணுறான்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோனும் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, உனக்கு எம்எல் அவ்வளோ சந்தேகமாக இருந்தா என்ன செக் பண்ணிக்கோ, நானே கூட பாரு என் பாக்கெட்டில் காட்டுறேன்ற மாதிரி ஹீரோன் பாக்கெட்டை காட்டுறாங்க. அப்புறம் அவங்க பேகை வந்து தலைக்கீழே கவுத்து கீழே கொட்டி காட்டுறாங்களா. என்னன்னு பார்த்தா இந்த எல்லனாவோட நெக்லஸ் ஆல்ரெடி இந்த அரசலா வந்து ஹீரோன் பேக்கில் வச்சிருப்பா போல. அந்த நெக்லஸ் கீழே வந்து விழுது. நம்ம ஹீரோனுக்கே ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ அந்த அரசலாவும் கீழே விழுந்த நெக்லஸ் எடுத்து இங்கே பாருங்க இதான் இலனாவோட நெக்லஸ், இதை ஜென்னா தான் திருடி இருக்கா அப்படின்னு சொல்ல இந்த இலனாவும் ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கா ஜென்னாவை பார்த்து. அங்கே இருக்க ஸ்டாஃப்ஸும் வந்து நம்ம ஹீரோனை ரொம்ப சீப்பாக பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆமாம் ஜென்னா தான் திருடி இருக்கா அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோனுக்கு அங்கே எதுவும் சொல்ல முடியல, இல்லை நான் இதை பண்ணல, இது எப்படி வந்துச்சு தெரில அப்படின்ற மாதிரி சொல்லிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு இப்போ ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு தோணுது. இருந்தாலும் எல்லாரும் ஒரு மாதிரியாக பேசுகிறாங்களேன்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாருன்னா, சரி விடுங்க அது ஏதோ தெரியாமல் போயிருக்கோம், அதுக்காக வேணால் நம்ம ஜென்னாக்கு வந்து 2 months சேலரியை நான் கட் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. ஹீரோன் எப்படியாவது அந்த பிரச்சனையிலேருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சைலண்ட்டாக முடிக்கணும்னு சொல்லிட்டு இப்படி சொல்ல, ஆனால் ஹீரோன் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நீங்கள் கூட என்னை நம்பலல்ல, என்னை நம்பாமல் இப்படி பண்ணிட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நான் இங்கேருந்து போகிறேன்ற மாதிரி அழுதுகிட்டே இங்கேருந்து கோச்சிட்டு போயிடுறாங்க. அப்போது ஹீரோ அங்கேருந்து போகலான்னு பார்க்குறாரு. ஆனால் இந்த இல்லோனா விட மாட்டா. இல்லை போகாதீங்க நான் சொல்கிறத கேளுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ அங்கேருந்து போயிடுறாரு. ஹீரோன் கிட்டே அவர் போய் பேசலை. அதுக்கு பதிலாக என்ன பண்ணுறாருன்னா ரொம்ப ஃபீல் பண்ணி டேவிட் கிட்ட பேசிகிட்டு இருக்காரு. என்ன இப்படிலாம் நடக்குது, எனக்கு சந்தேகமாக இருக்குது இல்லோனா மேலேன்னு சொல்லும் போது டேவிட்டும் சரி சார் அந்த கான்ட்ராக்டை பற்றிலாம் நான் டீட்டெயிலாக விசாரிக்கிறேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. பக்கம் நம்ம ஹீரோனுக்கு ஹீரோ மேலே செம்ம கோவம். ஏன்னா ஹீரோவே ஹீரோன் நம்பலன்ற மாதிரி போயிட்டு செம்மையாக குடிச்சிட்டு இருக்காங்க, தள்ளாடிட்டு வந்துட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோ கடைசியில் ஹீரோனை தேடி வந்துடுறாரா. வந்துட்டு ஹீரோயின் இப்படி இருக்கிறத பார்த்தோன்னே என்ன பண்ணிட்டு இருக்க ஜென் அப்படின்னு கேட்க ஹீரோயினா அப்படியே மயக்க போடுற நிலைமையில கண்ணெல்லாம் மூடிட்டு இருக்காங்க. ஹீரோ என்னாச்சுன்ற
அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோ நல்லா அங்கே பேசவே முடியல. எனக்கு தூக்கமாக வருது, நீ யார் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க ஹீரோ போய் பார்த்து. அப்போ ஹீரோக்கா முடிஞ்சு சொல்லி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஹீரோயின் வந்து ஹீரோ மேலே போய் விழ போகும்போது ஹீரோ தான் ஹீரோயினை தூக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டுருக்காங்க. அப்போது ஹீரோ கொஞ்சம் க்ளோஸில் பார்க்கும்போது தான் தெரியுது, அடா இது வந்து கூவா அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு, ஏய் என்னை இறக்கி விடு, என்ன பண்ணிகிட்ருக்க, நீ என்னை நம்பலல்ல, போ எல்லாரும் முன்னாடி என்னை அசிங்கப்படுத்திட்டீங்களா ஆஃபீஸில் அப்படின்னு சொல்லிட்டு கீழே இறங்க துடிச்சிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ வந்து ஏன் இப்படி பண்ணுறேன்னு கேட்டால் அப்போ ஹீரோன்னு சொல்கிறாங்க, சரி நீ பண்ண தப்புக்கெல்லாம் என்கிட்ட மன்னிப்பு கேளு, நான் உன்னை வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்லும் போது ஹீரோவும் சரி மன்னிச்சிரு என்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ உடனே கேட்டுடுறாரு. மன்னிப்பு கேட்கறதுல என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி தான் உடனே கேட்டுடுறாரு. நம்ம ஹீரோனும் சரி ஓகே நீ என்னை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்களுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி ஆகுதா. அவங்க ஒன்று என்னை இறக்கி எனக்கு வாமிட் வர மாதிரி ஆகுதுன்னு சொல்லிட்டு கீழே இறங்கிட்டு அப்படி பண்ணிக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு ஹீரோவை பார்த்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா ஒரு மாதிரி ஃபீல் பண்ணுறாங்க போல். ஹீரோ கன்னத்தை பிடிச்சி உன் ஸ்கின் ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு உடனே அங்கேயே ஹீரோவை கிஸ் பண்ண ட்ரை பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோயின் மேலே இருக்க ஃபீலிங்கில் வந்து அங்கேயே ஹீரோனை கிஸ் பண்ணிடுறாங்களா. 2 பேருமே மாற்றி கிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போது ஹீரோயினுக்கு வந்து கிஸ் பண்ணிகிட்டே இருக்கும்போது போதும் அப்படின்ற மாதிரி தள்ளி விட்டுட்டு மறுபடியும் ஹீரோட ஸ்கின்னை பார்த்து உங்கள் ஸ்கின் ஏன் இப்படி நல்லா சூப்பராக இருக்குது, என்ன பண்ணுறீங்க ஸ்கின்னுக்குன்ற மாதிரி கேட்டுக்கிட்டே சிரிச்சுக்கிட்டே ஹீரோ மேலே விழுந்துடுறாங்க, தூங்கிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ தான் ஹீரோயினை வந்து தூக்கிட்டு போகிறாரு வீடு வரைக்கும். அப்புறம் தூக்கிட்டு போயிட்டு பெட்டில் படுக்க போட்டாரா, தூங்கட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தூங்க வைக்கிறாரு. ஆனால் ஹீரோயின் தான் ஆல்ரெடி மயக்கத்தில் இருக்காங்களே, அரை மயக்கத்தில், அதனால ஹீரோவை போக விட மாட்டாங்க. ஹீரோவும் பெட்ஷீட்லாம் போயிட்டு விட்டாரு. நம்ம ஹீரோ போக விடாமல் ஹீரோயின் ஒன்று ஹீரோ பிடிச்சி பெட்டில் சைடில் படுக்க போட்டுடுறாங்க. படுக்க போட்டது மட்டும் இல்லாமல் ஹீரோ மேலே காலை கையெல்லாம் போட்டுக்கிட்டு ஹீரோவை லாக் பண்ணிடுறாங்களா. ஹீரோவா அப்போ சரி போச்சு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக இங்கே தான் தூங்கணும் போல் அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே தூங்க ஆரம்பிச்சிடுறாரு. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆகுது, 2 பேரும் ஒரே பெட்ஷீட்குள்ளே இருக்காங்க. ஹீரோயின் ஷாக்கில் பார்த்துட்டு நான் இவர் கூடயே நேற்று நைட்டு தூங்கினேன் அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்களா. அதுக்கப்புறம் எப்படியோ ஸ்லோவாக எந்திரிச்சு போயிடுவோன்ற மாதிரி வெளியே எந்திரிச்சு போனால் டோர் கிட்ட போகும்போதே இந்த இலோனா கால் பண்ணி ஜென்னா கான்ட்ராக்டை மறந்துட்டியா, நேற்று நடந்த சண்டேயில் கான்ட்ராக்டை மறக்காத, ஒழுங்காவா ஆடிஷனுக்குன்ற மாதிரி சொல்ல ஹீரோ பின்னாடியே வந்து நிற்கிறாரு. நின்றுட்டு என்ன கான்ட்ராக்டை பற்றி பேசுகிற அப்படின்ற மாதிரி கேட்கும்போது ஹீரோயின் பயந்துடுறாங்க. இவ்வளோ நேரம் மெதுவாக ஏஞ்சி போயிருப்பாங்களே. ஹீரோ கேட்குறாரு அந்த கான்ட்ராக்டை பற்றி ஏதோ பேசினியே சொல்லு என்ன கான்ட்ராக்ட்னு கேட்க ஹீரோயினும் ஆல்ரெடி வைக்கப்பட்டுக்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை நான் அதுக்கு சொல்லணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க குடுகுன்னு எனக்கு டைம் ஆயிடுச்சு ஆஃபீஸுக்குன்ற மாதிரி கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு கிளம்பி போயிடுறாரு. டேவிட் கூட நடந்து போயிட்டே இருக்கும்போது டேவிட் கிட்ட கான்ட்ராக்ட் பற்றி கேட்டிருப்பாங்களே. டேவிட் சொல்கிறாரு இந்த மாதிரி இலோனா இதுக்கு முன்னாடி பாடினதே இல்லை, திடீர்னு வந்து அவங்க பாடி ஃபேமஸ் ஆகியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோக்கே டவுட்டாக இருக்குது. அது எப்படி திடீர்னு அவள் பாடினா, இதுக்கு முன்னாடி பாடினதே இல்லையன்ற மாதிரி சந்தேகத்தில் ரிஹர்சலே பார்த்துலன்ற மாதிரி கிளம்பிட்டு இருக்காரு. அதே மாதிரி அங்கே ரிஹர்சலில் போயிட்டுருக்கு. இந்த மாதிரி இந்த இலோனா வந்து நம்ம ஹீரோயினை பேக் ஸ்டேஜில் நிற்க வச்சுட்டு அவள் பாடிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வந்து இந்த பாட்டு சவுண்டு கேட்டோன்னே உள்ளே வந்துடுறாரு. நம்ம ஹீரோயின் நோட் பண்ணுறாங்க என்ன இவர் மறுபடியும் இங்கே வந்துட்டாரா அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த இலோனாக்கெல்லாம் ஷாக்கு, என்ன இவர் திடீர்னு வந்துட்டாருன்னு சொல்லும் போது ஹீரோ வந்துட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு நீ பாடுறதை நான் ஸ்ட்ரைட்டாக கேட்கணும்னு நினச்சேன்ற மாதிரி சொல்ல இலோனாக்கு பயமாக தான் இருக்குது. இருந்தாலும் ரெடியாக நம்ம ஹீரோயின் தான் பின்னாடி இருக்காங்களே, அதனால கையை வச்சு மைக் கிட்ட மறைச்சிக்கிட்டு பாடுற மாதிரி நடிச்சிட்டு இருக்கா. அப்போ ஹீரோக்கு வந்து டவுட்டாக இருக்குது, என்ன இவ பாடுறா ஆனால் சவுண்டும் கேட்குது, ஆனால் இவ பாடுறாளா இல்லையா, அதுதான் எனக்கு குழப்பமாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஹீரோ பார்த்துக்கிட்டே இருக்காரு. ரொம்ப க்ளோஸில் பார்க்க ஹீரோக்கு ஒரு டவுட்டு, பேக் ஸ்டேஜில் யாருன்னா நிற்கிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் நினச்சிட்டு இருக்காரு. ஹீரோயின் தான் உள்ளே பாடிட்டு இருக்காங்களே பேக் ஸ்டேஜில். ஹீரோக்கு வந்து டவுட்னால உடனே போய் பின்னாடி போய் பார்த்தா அங்கே பார்த்தா யாருமே காணும். ஹீரோ வந்து பார்க்குற நேரம் ஹீரோயின் எங்கேயும் கூட்டிகிட்டு போயிட்டாங்க போல. இந்த இல்லைனாவா பயந்துட்டு பின்னாடியே ஓடி வரா. என்ன நடந்திருக்கோன்னா ஹீரோனை வந்து பிடிச்சிட்டு இழுத்துட்டு போயிட்டாங்க. ஹீரோ வரத்து தெரிஞ்சோடனே நம்ம ஹீரோனை ஒரு பக்கம் சைலண்டாக கூட்டிகிட்டு போயிட அதுக்கப்புறம் தான் ஹீரோவே வந்து உள்ளே வந்து பார்த்துருப்பாரு. இல்லைன்னா ஒரு பக்கம் ஹீரோ பார்த்து ஏன் நான் பாடுறது உங்களுக்கு பிடிக்கலையான்னு கேட்க ஹீரோவா அப்படிலாம் இல்லைன்னு சொல்லும் போது இல்லைன்னா சொல்கிறா நீங்கள் முன்னாடி என்னை பார்த்த மாதிரி இப்போ நான் இல்லைன்னு எனக்கு புரியுது, நான் சீக்கிரமே உங்களுக்கு ஏற்ற மாதிரி என்னை மாற்றிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோ கட்டி பிடிக்க போக ஆனால் ஹீரோ ரிஜெக்ட் பண்ணுறாரு. இது பார்த்து இல்லைன்னா வந்து ஏன் இவர் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்கும்போது ஹீரோ ஒன்னே சரி நீ ப்ராக்டிஸ் பண்ணு நான் உன்ட்ட அப்புறம் வந்து பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி ஹீரோ அங்கே வந்து கிளம்பிடுறாரு. அப்போது ஹீரோ கிளம்பின அப்புறமா இந்த இல்லோனாக்கு சரியான கோவம் வருது. இவன் தானே ஸ்டார்டிங்கில் என்னெல்லாம் வந்து ஹக் பண்ணா, இப்போ என்ன ரிஜெக்ட் பண்ணுறான், எதுக்காக இப்படி பண்ணுறான் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க. நம்ம ஹீரோயின் வந்து அங்கே பாடிலாம் முடிச்ச அப்புறம் வெளியே போயிட்டு இருப்பாங்களா. அப்போது ஹீரோ வந்து ஹீரோனை நோட் பண்ணுறாரு. ஹீரோயினை பார்த்த உடனே ஹீரோயின் கிட்ட போகிறாரு. என்னென்னா ஹீரோயின் வீட்டுக்கு போயிட்டாங்க. ஹீரோ உடனே ஹீரோயின் கிட்ட போயிட்டு நீ என்கிட்ட உண்மையை சொல்லு, இல்லைனா கூட என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்க, நீ என்கிட்ட உண்மையை சொன்னால் தான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், எதுனா காசுக்காக அவகிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்கியா, வாயால் சொல்லுன்னு சொல்லும் போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா என்ன எல்லாம் காசுக்காகன்னு மட்டும் தான் இருக்குமா, காசுக்காக தான் எல்லாம் பண்ணுவாங்களா, என்னை ஏன் இவ்வளோ சீப்பாக நினச்சிட்டு இருக்கீங்க, அந்த காசை கூட நான் எதுக்கு வாங்குறேன்னு கூட தெரியல உங்களுக்கு, நீங்கள்
என்கிட்ட இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் கோச்சிக்கிட்டு போக ஹீரோ வந்து நீ உண்மையை சொன்னதானே நான் உனக்கு ஹெல்ப் பண்ண முடியும், இல்லைன்னா உன்கிட்ட என்ன சொன்ன அப்படின்ற மாதிரி ஹீரோ பின்னாடியே வந்துட்டு இருக்கா. ஹீரோயின் வேகமாக ரூமில் போய் கதவு சாத்துறாங்களா, ஹீரோ கை உள்ளே இருக்கு. அப்போது ஹீரோ கையை லைட்டாக நெசுக்கிடுறாங்க. ஹீரோனும் ஐயோன்ற மாதிரி பார்க்க ஹீரோ கத்துறாரு, ஏண்டி கை ஏண்டி நெசுக்குனா, என்னதான் இருந்தாலும் நான் உன்னோட பாஸ், இப்படி தான் என் கையை நசுக்குவியா அப்படின்ற மாதிரி ஹீரோ கத்திட்டு இருக்காரா. நம்ம ஹீரோனா சரி விடுங்க எதனா மருந்து வேணுமான்னு கேட்க ஹீரோ ரொம்ப ஓவராக பேசும்போது ஹீரோயின் மறுபடியும் கதவை சாத்திட்டு உள்ளே போயிடுறாங்க. ஹீரோவா இவளுக்கு என்னதான் பிரச்சனை, இவளுக்கு ஹெல்ப் பண்ண தானே நானே வந்தேன் அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டே ஆஃபீஸில் கையவே பார்த்துட்டு இருக்காரு. எனக்கு கை அவ்வளோ வலிக்கும். அப்படியே தொட்டு தொட்டு பார்த்துட்டு இருக்கா. அப்போ டேவிட் வந்து ஒரு வீடியோ வந்து போட்டு காட்டுறாரு. என்னென்ன நேற்று இல்லோ நான் பாடியிருப்பால அதை நல்லா வந்து க்ளோஸில் ரெக்கார்ட் பண்ணியிருப்பாங்க. அதை ஹீரோ பார்த்தவர் வந்து நோட் பண்ணிட்டாரு. இல்லோனா பாடவே இல்லை, அவள் கதையை வச்சு மறைச்சிட்டு இருக்கா, லிப்ஸிங் மட்டும் தான் பண்ணுறான்ட்டு. அப்போ ஹீரோக்கு டவுட் வருது. அப்போ கண்டிப்பாக ஜென்னா கூட அவள் கான்ட்ராக்ட் போட்டிருக்கானா, ஜென்னா தான் உண்மையாக பாடுறா, அப்போ ஜென்னா தான் நெல்லியாக இருக்குமோன்ற மாதிரி ஹீரோக்கு டவுட் வந்துடுது. அந்த இடத்துக்கு வந்து ஆனின்னு சொல்லிட்டுங்க ஒருத்தவங்க வராங்களா. என்னென்னா இவங்க வந்து நிறைய ஷூட் பண்ணுறவங்க, இன்டர்வியூஸ் எல்லாம் ஷூட் பண்ணுவாங்க, யார் இன்டர்வியூ எடுக்கலாம்னு சொல்லிட்டு. அப்போ இவங்க ஹீரோ கிட்ட ரொம்ப நாளாக இன்டர்வியூ எடுக்கணும்னு வெயிட் பண்ணிருக்காங்க. ஹீரோ வந்து வரவே மாட்டார். ஒரு பக்கம் இல்லைன்னா வந்து ஆனி வந்து என்னதான் இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்களா, ஏன்னா நான் தான் இப்போ நல்லா பாட்டு பாட ஆரம்பிச்சிருக்கேன், ஒருவேளை என்ன இன்டர்வியூ எடுக்க வந்திருக்காங்களோன்ற மாதிரி வேகமாக போய் ஆனி கிட்ட கேட்க ஆனி என்ன சொல்கிறாங்கன்னா, நான் ஒன்றும் உன்னை இன்டர்வியூ எடுக்க வரல, நான் CEO தான் இன்டர்வியூ எடுக்க வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இவளுக்கா ஐயோ என்ன எடுக்க வரலையா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அப்போ ஆனி என்ன சொல்கிறாங்கன்னா, சரி நீ ஆசைப்பட்ட மாதிரி நான் வேணா உன்னை எடுக்கிறேன், உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஆனால் வந்து இந்த கம்பெனி CEO இருக்கார்ல கு, அவர் வந்து நீ இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி சான்ஸ் எடுக்கிறேன், அந்த ஷூட்டிங்கை வேணா எடுத்து போடுறேன், அதுக்கு வேணா நீ ட்ரை பண்ணுன்னு சொல்லிட்டு ஆனி பட்டுக்கு போயிடுறாங்க. ஆனி என்ன நினைக்கிறாங்கன்னா, கண்டிப்பாக அவர் ஒத்துக்க மாட்டார், 5 இயர்ஸாக அவர் ஒத்துக்காதவர் இப்போ மட்டும் ஓகேவா சொல்ல போறாருன்ற மாதிரி ஆனி போயிட்டு இருக்கா. ஆனால் இந்த எல்லோனாக்கு சரியான மூளை, உடனே போயிட்டு ஹீரோனை பிடிச்சி ஹீரோனுக்கு என்ன ஹீரோ சப்போர்ட் பண்ணுறாருன்ற மாதிரி இவன் நினச்சிட்டு இருக்கா. அதனால ஹீரோயின் கிட்ட போயிட்டு அவர்கிட்ட இன்டர்வியூக்கு ஓகேவான்னு கேளு, அவரை ஓகே சொல்லவேன்ற மாதிரி அனுப்பிவிட ஹீரோனை பிடிச்சி தள்ளி வேற விட்றா. நம்ம ஹீரோனும் சரி போய் கேட்போன்ற மாதிரி கதவு தட்டுறாங்க. உள்ளே போனால் ஹீரோ பார்த்து கேட்குறாங்க, இந்த மாதிரி உங்களை இன்டர்வியூ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு சம்மதமா அப்படின்ற மாதிரி கேட்க ஹீரோயின் கேட்கும் போது, ஓ அப்படியா, ஏன் நீ வந்து என்ன எடுக்க போற, இல்லை அவ தானே வந்து எடுக்க போறா, அந்த எல்லோனாக்காக நீ வந்து என்கிட்ட பேசுறியான்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் ஹீரோயின் டேபிள் மேலே உட்கார வச்சு தள்ளி க்ளோஸில் போயிட்டு, உனக்கு ஜெலஸா இல்லையா, இந்த எல்லோனாக்கு வாய்ப்பு கொடுக்குறியே, இல்லோனா வந்து உன் ஹஸ்பண்ட் இன்டர்வியூ எடுக்கிறது உனக்கு ஓகேவா இருக்கான்னு கேட்கும்போது வெளியே எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த எல்லோனாலாம் பார்த்து வயிறு எரியுது அவளுக்கு. என்ன போயிட்டு கேட்க சொன்னால் க்ளோஸாக உட்காந்துட்டு இருக்காங்க 2 பேரும் அப்படின்னு தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோயின் வெளியே இருக்கவங்கள நோட் பண்ணோன்னே, அடைச்சா தள்ளி போங்க, உங்ககிட்ட நான் என்ன கேட்டுட்ருக்கேன், நீங்கள் அதுக்கு பதில் சொல்லுங்கன்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோயின் சொல்கிறாங்க, எனக்கு ஒன்றும் ஜெலஸ்லாம் கிடையாது, ஒழுங்காக இன்டர்வியூ எடுக்க ஓகேவா, ஓகேன்னு சொல்லுங்கள், அதுக்கு சீக்கிரமாக ப்ரிப்பேர் ஆகுங்க, அதை விட்டுட்டு தேவையில்லாததெல்லாம் பேசிகிட்டு இருக்கீங்க, இது வரைக்கும் நீங்கள் இன்டர்வியூ கொடுத்ததில்லை இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில், நல்லா ரெடி ஆகுங்க, நீங்களே உங்களை அசிங்கப்படுத்திக்காதீங்கன்னு சொல்லிட்டு ஹீரோக்கு தட்டி கொடுத்துட்டு வெளியே போயிடுறாங்க. இல்லோனாவா என்ன நினச்சிக்கிறா, ஓகே அவர் ஓகே சொல்லிட்டார் போல், எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு, நான் இனிமேல் டிவியில் தெரிவேன், நான் வந்து கண்டிப்பாக அவர் இன்டர்வியூ எடுப்பேன்ற மாதிரி நினச்சிட்டே இருக்கும்போது கொஞ்ச நேரத்தில் டேவிட் வெளியே வராரு. வெளியே வந்துட்டு பாஸ் இன்டர்வியூக்கு ஓகே சொல்லிட்டாரு, ஆனால் அவரை இன்டர்வியூ பண்ண போகிறதா யார் இருக்கணும்னா கண்டிப்பாக வந்து அது ஜென்னா தான் இருக்கணும்னு சொல்லிட்டாருன்னு சொல்லும் போது ஹீரோனுக்கா, ஏய் நான் இது வரைக்கும் யாருக்கிட்டே கொஸ்டின்னு கேட்டதில்லை, ஏன்ட்ட வந்து இப்படி சொல்கிறீங்களேன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்க. இல்லோன்னு அதை பார்த்து முறைக்கிறா, நான் சான்ஸ் கேட்டால் அவளுக்கு கொடுக்குறாங்கன்ற மாதிரி முறைச்சிட்டு இருக்கா. நம்ம ஹீரோயின் ஏதோ ஒன்று பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கா. அதே மாதிரி ஒரு ஆள்கிட்ட வந்து நிறைய அமௌண்ட் கொடுத்து ஜென்னா வந்து நாளைக்கு இன்டர்வியூக்கு வர முடியாமல் பண்ணணும் அப்படின்றதுக்காகவே ஏதோ அமௌண்ட்லாம் கொடுத்துட்ருக்கா. அதே மாதிரி அந்த ஆள் வந்து நம்ம ஹீரோனை வந்து ஏற்றணுன்றதுக்காக ஸ்கூட்டியில் வந்துட்டு இருக்கான், காரில் கூட இல்லை. அப்போ ஹீரோனை வேகமாக இடிக்க போக அப்போ ஹீரோ வந்து ஹீரோனை பிடிச்சி ஓரமாக இழுத்துட்டாரு. எப்பயுமே எங்கே போனாலும் நம்ம ஹீரோனை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹீரோ சுற்றுவார் போல். ஆல்ரெடி அவருக்கு கையெல்லாம் அடிபட்டுருக்கு டோரில் பட்டு. இப்போ 2 பேரும் ஏஞ்சி நின்று உனக்கு என்னாச்சுன்னு மாற்றி கேட்டுக்கிறாங்க. ஆனால் ஹீரோக்கு ரொம்ப அடி ஷோல்டரில், ஏன்னா அவர் தானே ஹீரோனை காப்பாற்றிருப்பாரு. ஹீரோ வந்து சட்டையை ஒரு சைடு கழட்டி உட்கார வச்சுட்ருக்கா. ஹீரோயின் வந்து நான் மருந்து போட மாட்டேன், நான் வேணா டேவிட்டை கூப்பிடுவா அப்படியே சொல்லிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, டேவிட்டுக்கெல்லாம் கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குமா, ஏமா நீ வேறு இப்படி பேசிகிட்டு இருக்க, நீ சும்மா தானே நிற்கிறா, நீயே வந்து மருந்து போட்டு விடா, ஏன் நீ மருந்து போட மாட்டியா, டேவிட்டுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் இருக்குது, டேவிட்டெல்லாம் கூப்பிட முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோனை மருந்து போட கூப்பிட நம்ம ஹீரோனா சரி வேறு வழி இல்லை நானே போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனும் அங்கே மருந்து போட வராங்களா. அங்கே மருந்து போடுறதுக்கு அப்படியே லைட்டாக வந்து ஏதோ போடணுமேன்னு போடுறாங்க. ஹீரோவா உனக்கு எட்டுதா என்ன, இல்லை நான் கொஞ்சம் கிட்ட வருவா அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து கொஞ்சம் க்ளோஸில் வர நம்ம ஹீரோனும் ஓகே இது போதும் நான் இப்படி போட்டு விட்டுறேன்னு சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹீரோக்கு ரொம்ப ஓவர் ஃபீல் ஆகிடுது. ஏன்னா அவருக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஹீரோயின் தான் இப்போ நெல்லின்ற மாதிரி கன்ஃபார்மே பண்ணிடுறாரு. ஹீரோயின் கிட்ட போக நம்ம ஹீரோயின் வந்து போதும் இதுவே போதும்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் ஹீரோ வந்து ஹீரோயின் கிட்ட கிஸ் கொடுக்குற ரேஞ்சுக்கு கிட்ட போயிடுறாரு. உடனே ஹீரோயின் வந்து ஐயோ வேண்டாம் தள்ளிப்போங்க, நான் மருந்தில் போட்டுட்டே போதும் உங்கள் சட்டையை ஒழுங்காக போடுங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்களா. ஹீரோவும் ஷர்ட்டை ஒழுங்காக எடுத்து போட்டுக்கிறாரு.
அதுக்கப்புறம் அவர் வந்து சரி மருந்து போர்டு விட்டுட்ட, நாளைக்கு இன்டர்வியூக்கு ரெடி ஆகிடு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் ஹீரோயின் வந்து ஹீரோ தப்பாக நினச்சிட்டு இருக்காங்கல்ல, ஹீரோவையும் இல்லைன்னு சேர்த்து வச்சு ஹீரோ வந்து ப்ராமிஸ் பண்ணி சொல்கிறார் ஹீரோயின் கிட்ட, கண்டிப்பாக சொல்கிறேன், நான் அவளை என்னோட பழைய ஃப்ரெண்டுன்னு நினச்சி தப்பாக நினச்சி இத்தனை நாளைக்கு பேசிட்டு இருந்தேன், மற்றபடி வேற எதுவும் இல்லை அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ சொல்லிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ இப்படி சொல்லும் போது ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷமா இருக்குது, சிரிக்க ஆரம்பிக்கிறாங்களா. அதுக்கப்புறம் ஹீரோவை கிஸ் பண்ண அலோவ் பண்ணுறாங்க. ஹீரோவும் ஹீரோனை கிஸ் பண்ணுற மாதிரி போகிறாரு. ஹீரோனும் கண்ணை மூடிட்டு இருக்காங்க. கிட்ட போனவர் வந்து ஹீரோயின் கண்ணு மேலேருந்து ஏதோ ஸ்டிக்கர் பிச்சு, ஆமாம் என்ன இது உன் ஃபேஸில் ஒட்டி வச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயினா அதெல்லாம் என் மேக்கப் ப்ராடக்ட் கொடுங்க அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டு எங்கேருந்து ஓடி போயிடுறாங்க. நம்ம ஹீரோவா போ நாளைக்கு உனக்கு பெரிய கிஃப்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் சொல்லிட்டு இருக்காரு. அதே மாதிரி அடுத்த நாள் இன்டர்வியூவில் தான் காட்டுறாங்க. செட்டெல்லாம் ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஹீரோயினும் வந்து அந்த கொஷின்லாம் இருக்கும்ல அதெல்லாம் எங்கன்னு கேட்டுட்டு இருக்கும் போது என்னன்னா நம்ம ஹீரோயின் வந்தது வந்து இந்த எல்லோனாக்கு சுத்தமாக பிடிக்கல, தப்பிச்சுட்டா நினச்சிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோயினோட கொஷின்ஸ் எல்லாத்தையும் மாற்றி வச்சிடுறா. அதாவது அந்த கொஷின் நம்ம ஹீரோயின் இன்னும் படிச்சே பார்க்கல, இனிமேல் தான் பார்க்கவே போகிறாங்க. ஏன்னா லாஸ்ட் மினிட்ல தான் வந்து கொடுக்குறாங்க. அப்போ இந்த இல்லோனா வந்து வெயிட் பண்ணி பார்த்துட்டு இருக்கா, நம்ம ஜென்னா வந்து அசிங்கப்படணும்னு சொல்லிட்டு. அப்போது ஹீரோ வந்து ரெடி ஆகிட்டாரு. அவரும் வந்து ஓகே கொஷின் கேட்க ரெடியா அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே உட்காந்துட்டு இருக்காரு. இதுக்கு மேலே நீ கேட்க வேண்டியது கேளு அப்படின்ற மாதிரி தான் ஹீரோ பார்த்துட்டு இருக்காரு. ஹீரோன்னு எடுத்தவொடனே என்ன கொஷின் கேட்குறாங்கன்னா அதில் இருக்கிறத படிச்சிடுறாங்க. அவங்க அதை படிக்கும் போது அவங்களுக்கே ஒரு மாதிரியாக அது இருக்குது. என்ன கேட்குறாங்கன்னா, லாஸ்ட் டைம் நீங்கள் யாரை கிஸ் பண்ணீங்க, அது யார் அப்படின்ற மாதிரி எங்கன்னு கேட்குறாங்களா. இதை கேட்டோன்னே எல்லாரும் ஒரு மாதிரி சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. இந்த கொஷினை இவ்வளோ பெரிய சிஇஓ கிட்ட கேட்பாங்க, இவருக்கு தான் கல்யாணமே ஆகலை, லவ் பண்ணலி அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருக்கும்போது அப்போது இந்த இல்லோனாலாம் செத்தா அவ எல்லாமே முடிஞ்சு போச்சு, அவ்வளோதான் இன்டர்வியூ இன்னைக்கு கேன்சல்ன்ற மாதிரி எல்லாம் நினச்சிட்டு இருக்கும்போது ஹீரோ ஆன்சர் பண்ண மாட்டாருன்ற மாதிரி எல்லாம் நினச்சிருப்பாங்க. ஆனால் ஹீரோ வந்து ஏன்ச்சு நின்னதுக்கு பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, நான் லாஸ்ட் டைம் என்னோட ஒய்ஃபை தான் நான் கிஸ் பண்ணேன்னு சொல்லும் போது எல்லாருக்கும் ஷாக்கு, என்ன வரைக்கும் கல்யாணம் ஆகிடுச்சா, ஒய்ஃப் இருக்கா, ஏன்னா அஃபிஷியலாக வந்து யார்கிட்டையும் அனௌன்ஸ் பண்ணல ஹீரோ இன்னும். அப்போது ஹீரோ சொல்கிறாரு, லாஸ்ட் டைம் நான் என் ஒய்ஃபை கிஸ் பண்ணும்போது அவள் ட்ரிங்க் பண்ணியிருந்தான்ற மாதிரி அன்றைக்கி ஹீரோயின் ட்ரிங்க் பண்ணி கிஸ் பண்ணியிருப்பாங்களே அதை சொல்கிறாரு. ஆனால் இன்னும் அந்த ஒய்ஃப் யாருன்றது சொல்ல, அதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் கேஸு, அதுவும் என் ஒய்ஃப் கூட அப்படின்ற மாதிரி சிரிச்சுக்கிட்டே சொல்ல, ஹீரோனா அட கடவுளே என்னை பற்றி தான் அவன் சொல்லிட்டு இருக்கான் அப்படின்ற மாதிரி ஹீரோனா வெக்கப்பட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோன் காதில் இன்னொரு கொஷின் கேட்க சொல்கிறாங்க. என்னன்னா, நம்ம சிஓ சாரோட ஒய்ஃப் யார் அப்படின்ற மாதிரி கேட்க சொல்கிறாங்களா. ஹீரோனா அதை போயிட்டு கேட்குறாங்க. கேட்கும் போது வேணாம் சொல்லிடாதீங்க அப்படின்ற மாதிரி தான் பார்த்துட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோ வந்து அதெல்லாம் நாளைக்கு நான் கான்சர்ட்டில் அனௌன்ஸ் பண்ணுவேன், அந்த கான்சர்ட்டில் வந்து முக்கியமான இலோனா வந்து நாளைக்கு பாட போகிறாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து இலோனாவை பற்றி சொல்லிட்டு இருக்காரு. இலோனாக்கு இது பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும், நாளைக்கு இலோனா வந்து அந்த கான்சர்ட்டில் பாட போகிறான்னு சொல்லும் போது ஆனால் ஹீரோனுக்கு இது ரொம்ப வருத்தமாக இருக்குது. என்னது போய் அந்த இலோனாக்கு சான்ஸ் கொடுக்குறாரு, அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் போய் பாட சொல்லி அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சோகமாயிடுறாங்க. ஆனால் இந்த இலோனாக்கா நல்லா புரியுது, அவன் என்னை கண்டிப்பாக லவ் பண்ணுறான், என்ன தான் லவ் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஓவராக சிரிச்சிட்டு இருக்கா. ஆனால் ஹீரோ வேறு பிளான் பண்ணியிருக்காரு. ஹீரோயின் கோச்சிட்டு போகும்போது ஹீரோயின் கை பிடிச்சி என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி கேட்க, ஹீரோயின் கோவத்தை திட்டுறாங்க. எதுக்காக இப்படி ஓப்பனாக பப்ளிக்கில் இப்படிலாம் பேசுகிறீங்க, அது மட்டும் இல்லை இந்த இலோனாக்கு போயிட்டு நீங்கள் போய் இப்படிலாம் பண்ணுவீங்களா, எதுக்கு அவ்வளோ பெரிய ஸ்டேஜில் வந்து பாட சொல்லி அவளுக்கு கொடுத்தீங்க சான்ஸ் அப்படின்னு சொல்ல, ஹீரோ சொல்கிறாரு, முதல்ல நீ கேட்ட கொஷனுக்கு தான் நான் ஆன்சர் பண்ணேன், அது மட்டும் இல்லை நான் ஒன்றும் இலோனாக்கு சான்ஸ் கொடுக்கல, நாளைக்கு உனக்கு எல்லாம் புரியும், தயவு செஞ்சு என்னை நம்புன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக போக நம்ம ஹீரோ சொல்கிறாரு. ஆனால் ஹீரோயின் வந்து ஹீரோ பார்த்து மறைச்சிக்கிட்டு, அதெல்லாம் எப்படி நான் நம்புறது, நீங்கள் போய் எனிமிக்கு போய் சான்ஸ் கொடுத்துருக்கீங்க, அவள் எவ்வளோ பெரிய வேலைலாம் பண்ணியிருக்கா தெரியுமான்ற மாதிரி ஹீரோ வந்து திட்டி விட்டுட்டு அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போகிறேன்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஆனால் ஹீரோவா நாளைக்கு உனக்கு எல்லாம் புரியும், அப்போ நீ என்னை பாப்ப பேசுவா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஜென்னு கூப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனால் ஹீரோயின் கண்டுக்கல, அவங்க பாட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஹீரோவும் சரி நாளைக்கு பார்த்துட்டு என்கிட்ட பேச அப்படின்னு நினச்சிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் டேவும் ஆகுது. அந்த கான்சர்ட்டில் வந்து இந்த எல்லோனா வந்து ஏதோ அவள் தான் போய் பாட போகிறா அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு போகிறா. அவளுக்கு ஏதோ ஒரு 4-5 ஃபேன்ஸும் கீழே உட்காந்துக்கிட்டு லைட்டெல்லாம் ஆட்டிகிட்டு இருக்காங்க. இந்த எல்லோனாவும் மேலே போக ஹீரோயின் வந்து பேக் ஸ்டேஜில் நிற்க, ஹீரோவா இன்னைக்கு ஷோ செமையாக இருக்க போகுது அப்படின்னு நினச்சி வந்துட்டு இருக்காரு. இல்லைனா வந்து பாட ஸ்டார்ட் பண்ணிடுறா. என்னன்னா இப்போ பாட ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ஆயிடுது, ஒரு 2 லைன் இவளே அவள் வாய் திறந்து பாடிடுறா. ஹீரோயின் வந்து பாடவே மாட்டாங்க. ஹீரோயின் பாடினா தானே அவள் மேனேஜ் பண்ண முடியும். ஹீரோனோட மைக் வந்து ஆஃப்ல இருக்கு. ஆனால் இந்த இலோனா வந்து அது தெரியாமல் 4 லைன் பாடிடுறாளா. அதுக்கப்புறம் கீழே இருக்கவங்களாம் பார்த்து தான் நோட் பண்ணுறாங்க, என்ன நடக்குதுங்க, அவங்க பாடுறது இவ்வளோ கேவலமாக இருக்குது, இலோனோட வாய்ஸ் இப்படியா இருக்கும், இந்த பாட்டுக்கா நம்ம இங்கே வந்தோம், வாய்ஸே வேற மாதிரி இருக்குது, என்ன பண்ணிட்டு இருக்காவா அப்படின்ற மாதிரி பார்க்க இந்த இலோனாக்கு அப்புறம் தான் புரியுது, ஜென்னா என்னாச்சு பாடுன்ற மாதிரி கத்திட்டு இருக்கா காலில் வர. அப்போ ஹீரோயினா மைக் வேற ஒர்க்காவலி அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்கா. இலோனாவா கீழே எல்லாரும் கத்துறதுனால சரி மேனேஜ் பண்ணி நம்மளே பாடுவோன்ற மாதிரி அவள் ஓன் வாய்ஸில் பாட கீழே இருக்கவங்களாம் வாமிட் பண்ணாத குறை தான், என்ன அவள் இப்படி பாடிட்டு இருக்கா, இந்த பாட்டுக்காக வர இவ்வளோ காசு போட்டு இங்கே வந்து பார்க்குறோம், கண்டிப்பாக இது இல்லோனா வாய்ஸ் கிடையாது, இல்லோனா உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி எல்லாரும் மாற்றி கேட்க, இல்லைனாக்கா அங்கே பதிலே சொல்ல முடியல, ஏஞ்சி பயந்து ஓடிடுறா. அந்த டைமில் ஹீரோயின் என்னாச்சுன்னு பார்க்கும்போது ஹீரோ வந்து ஹீரோனோட காலில் கனெக்ட் ஆகி பேசுகிறாரு. என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கு மேலே நீ யாருக்காகவும் பயப்படாத ஜென்னா, மெயின் ஸ்டேஜுக்கு போ, உன்னோட பெர்ஃபார்மன்ஸை நீ காட்டு அப்படின்ற மாதிரி ஹீரோ வந்து ஹீரோனுக்கு தைரியம் கொடுக்க,
நம்ம இன்னும் இதுக்கு மேலே நம்ம ஏன் இதெல்லாம் மறைச்சு வைக்கணும், நம்ம டேலண்ட்டை காட்டிடலாம்னு சொல்லிட்டு அங்கே நடந்து போகிறாங்க. போயிட்டு எல்லாரும் முன்னாடி பயத்தை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு அவங்களோட டேலண்ட்டை வெளியே காட்டுறாங்க. அவங்க பாட ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அங்கே இருக்கவங்களுக்குலாம் வந்து இந்த பொண்ணு யார், இவ எதுக்கு இங்கே வர அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனால் கொஞ்ச நேரத்துலேயே வந்து இத்தனை நாள் அவங்க கேட்ட வாய்ஸை நம்ம ஹீரோயின் பாடுறது கேட்டோடனே இந்த பொண்ணு யார், இவ்வளோ அழகாக இருக்கா, அது மட்டும் இல்லாமல் இவன் என்ன இந்த மாதிரி பாட்டெலாம் பாடுறா, இந்த பாட்டுக்காக தானே நம்ம வெயிட் பண்ணோம் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க. ஹீரோயின் வந்து இதெல்லாம் பாடுறாங்க. ஃபுல்லாக பாடி காட்டும் போது எல்லாரும் வந்து ஒரு நேரத்தில் வந்து ஹீரோனை என்கரேஜே பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. ரொம்ப வந்து அங்கே எல்லாம் வந்து நம்ம ஹீரோனுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்களா. ஹீரோக்கா சந்தோஷமாக இருக்குது. நான் கடைசியாக கண்டிப்பாக கண்டுபிடிச்சிட்டேன், நீ தான் நெல்லி. நான் சாக போகிற நேரத்தில் கடைசி மினிட்ல வந்து எனக்கு மெசேஜ் பண்ணி எனக்காக பாட்டு பாடினவன் நீ தான் அப்படின்ற மாதிரி ஃப்ளாஷ்பேக்கில் ஹீரோ நினச்சிட்டு இருக்காரு. ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா அந்த டைமில் ஹீரோட உயிர் காப்பாற்றினது நம்ம ஹீரோயின் தானே. அதை நினச்சிட்டு ஹீரோனை பார்த்துட்டு இருக்கா. அவரும் ஸ்டேஜ் மேலே போயிட்டாரு. என்னென்ன ஹீரோயின் பாட்டு பாடி முடிச்சிடுறாங்களா. நம்ம ஹீரோயின் வந்து எல்லாருக்கும் வந்து தேங்க்யூன்னு சொல்லிட்டு இருக்கும் போது ஹீரோயினை சைடில் நின்று பார்த்துட்டே இருக்காரு. அப்போ அங்கேருந்து இலோனா வந்து முறைச்சிட்டு பார்த்துட்டு இருக்கா. இவ்வளோ நாளாக நான் எதோ பண்ணி இந்த ஸ்டேஜுக்கு வந்தா இப்படி எல்லாத்தையும் கெடுத்து விட்டான்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரா. ஜென்னா என்ன வேலை நீ பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்தவ வேகனா நம்ம ஹீரோயினை வந்து கண்ணத்துல யாரே போவாளாம். நம்ம ஹீரோயினும் என்னாச்சுன்னு திரும்பி பார்க்கறதுக்கு முன்னாடியே அங்கே ஹீரோ வந்துட்டு இந்த லிலோனாவோட கையை பிடிச்சி என்ன தைரியம் தான் நீ யார் அடிப்பா, ஏன் முன்னாடி அவளை அடிப்பியான்னு கேட்க இந்த லிலோனா கத்திட்டு இருக்கா, ஏன் இப்படி பண்ணுறீங்கன்னு கேட்டுட்டு அப்போ ஹீரோ சொல்கிறாரு, உனக்கு ஆல்ரெடி நான் ஒரு சான்ஸ் கொடுத்தேன். ஆனால் அந்த சான்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போகாமல் மேலும் நீ வந்து உன் மேலே இருக்க தைரியத்தை வச்சுக்கிட்டு நீங்கள் கான்ஃபிடென்ஸாக உட்காந்து பாட வந்தியா, அதனால தான் உனக்கு இந்த தண்டனைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோனை பார்த்து நான் உன்னை கடைசியை கண்டுபிடிச்சிட்டுன்னு சொல்ல நம்ம ஹீரோனுக்கா இவர் என்ன பேசிகிட்டு இருக்காருன்னு சுத்தமாக புரியல. அதுக்கப்புறம் தான் ஹீரோ சொல்கிறாரு, நான் தான் வந்து மேரான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு ஹீரோனை கட்டி பிடிக்க ஹீரோனுக்கு அப்புறம் தான் ஞாபகம் வருது, 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்மக்கிட்ட ஆன்லைனில் பேசின மேரானா இவர் அப்படின்ற மாதிரி பார்த்துக்கிட்டு இருக்க. ஹீரோவா உனக்காக தான் 5 வருஷமாக நான் வெயிட் பண்ணேன் இந்த மேரான் அப்படின்ற மாதிரி சொல்ல ஹீரோனும் நீங்கள் தானே அதுன்ற மாதிரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஏன்னா ஹீரோயின் வந்து அவங்க அம்மாக்காக மட்டும்தான் ஹீரோவை கல்யாணம் பண்ணியிருப்பாங்க, மற்றபடி மேரானை தான் அவங்களும் லவ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் மைக்கை பிடிச்சி நம்ம ஹீரோ எல்லாத்துக்கும் உண்மையாக சொல்கிறாரு, நான் தான் ஸ்டார் மியூசிக் கம்பெனியோட சிஇஓ. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிற்கிறாங்கள ஜென்னா, இவங்க தான் வந்து இது வரைக்கும் நீங்கள் இல்லோனா பாடின மாதிரி பாடி கேட்டு இருக்கீங்களா ஒரு பாட்டு, அதுக்கு எல்லாமே வாய்ஸோட ஓனர் எல்லாமே இந்த ஜென்னா மட்டும்தான். அது மட்டும் இல்லை இல்லோனா வந்து ஃபேக்காக அவள் லிப்பை சிங்க் பண்ணி அவள் பாடுற பாட்டுக்கு வந்து நான் தான் ஓனருன்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தான்னு சொல்லும் போது அப்போ இந்த இல்லோனா என்ன சொல்கிறான்னா, ஆமாம் நான் பண்ணேன், ஆனால் அவள் எவ்வளோ சீப்பானவ தெரியுமான்ற மாதிரி ஹீரோன் வந்து காலேஜில் நடந்த மேட்ரு எல்லாத்தையும் மறுபடியும் எடுத்து சொல்லிட்டு இருக்கா. ஹீரோனுக்கும் வந்துடுது, என்ன தைரியம் வந்து திரும்ப அதை சொல்லுவேன், அதெல்லாம் ஃபேக்காக பண்ணதே நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு இந்த இலோனாவோட கண்ணத்துலேயே வந்து இப்போ ரொம்ப பிரேவாக வந்து நல்லா அடிச்சு விட்டுடுறாங்க. அப்போ இந்த இலோனா வந்து இன்னி நீ அடிக்கிறா, உனக்கு அவ்வளோ தைரியமா, இன்னி நீ அடிச்சிட்டீல அப்படின்னு சொல்ல ஹீரோயினா நீ தான் ரொம்ப கேவலமானவ, இந்த மாதிரி வேலையெல்லாம் நீ தான் பார்த்துட்டு இருக்க, ரொம்ப சீப்பான ஆளுன்னு சொல்ல இலோனா வந்து என் வாழ்க்கையே நீ அடிச்சிட்ட, உனக்கு நான் பண்ணதுக்காக நீ எனக்கு என்ன திருப்பி இப்படி பண்ணுவியா, என்ன தைரியம் தான் நீ என்னையே அடிப்பேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அடிக்க போகிறாளா இந்த இலோனா. அப்போ ஹீரோ விட மாட்டாரு, நான் சொல்லிட்டு இருக்கேன் அவளை அடிக்க உன்னால் முடியாதுன்னு சொல்லிட்டு திரும்ப கை உங்குறியான்னு சொல்லிட்டு இலோனாவோட கையை பிடிச்சி கீழே தள்ளி விட்டுடுறாரு. அங்கே இருக்கவங்கள ஷாக்காக பார்க்குறாங்க. நம்ம ஹீரோனே ஒரு நிமிஷம் ஷாக்காக தான் பார்க்குறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நீ ஃபேக்காக இத்தனை நாள் ஆடியன்ஸை ஏமாத்தினதுக்கு போலீஸ்கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாச்சு ப்ரூஃபோட, இதுக்கு மேலே நீ ஜெயிலில் தான் இருக்குன்னு சொல்லிட்டு அவளை அரெஸ்ட் பண்ணுறதுக்கு ஆளுங்களும் வந்துடுறாங்க. போயிட்டு போலீஸ்கிட்ட ஒப்படைக்க அப்புறம் இந்த இலோனாவை கூட்டிகிட்டு போக அவள் காத்திட்டு இருக்கா. ஆனால் நம்ம ஹீரோ அதில் கண்டுக்காம எனக்கு ஆள் கிடச்சிட்டா அப்படின்றமா சொல்லிட்டு சந்தோஷத்தில் ஸ்டேஜை வந்து எகிரிலாம் குதிக்கிறாரு. நம்ம ஹீரோனா நானே இந்த பக்கம் எப்படி வரத்துன்னு கேட்க ஹீரோவா என் ஷோல்டரை பிடிச்சிட்டு இறங்குன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோனும் சிரிச்சுக்கிட்டே ஹீரோ ஷோல்டரை பிடிக்க ஹீரோ வந்து அப்படியே ஹீரோனை தூக்கிட்டு அங்கேருந்து போயிட்டாரு. அவர் தான் அனௌன்ஸ் பண்ணிடுறாரு, ஸ்டேஜ்லேயே சொல்லிடுவாரு நம்ம ஹீரோயின் தான் என்னோட ஒய்ஃப்னு சொல்லிடுவாரா. அதுக்கப்புறம் 2 பேரும் அன்றைக்கி நைட் வந்து எங்கே போகிறாங்கன்னா அந்த பிரிட்ஜ் மேலே தான் போகிறாங்க. ஹீரோ ஃபஸ்ட் டைம் ஹீரோயின் மீட் பண்ணியிருப்பாங்களே காப்பாத்துறேன்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு தான் போயிருப்பாங்க. ஹீரோ சொல்கிறாரு, அன்றைக்கி நான் கண்ணை கட்டிட்டு இருந்தல நீ என்னை காப்பாற்றினீ அது நான் தான் அப்படின்ற மாதிரி. ஹீரோ அதான் உன்னை ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்து 5 இயர்ஸ் கழிச்சு பார்த்ததுன்ற மாதிரி சொல்லும் போது ஹீரோன்னு சொல்கிறாங்க, நீங்கள் என்ன அப்போ தான் பார்த்தீங்க, ஆனால் நான் உங்களை முன்னாடியே பார்த்துட்டேன். சீசைட் யூனிவர்சிட்டியில் என்னை பற்றி நிறைய ரூமர் கிளம்பிட்டு இருக்கும் போது எல்லாரும் என்னை சீப்பாக பேசினாங்க, ஆனால் நீங்கள் எனக்கு யாருனே தெரியல. அந்த டைமில் நீங்கள் எனக்கு வந்து அந்த அகாடமியில் வந்து எனக்காக ஹெல்ப் பண்ணி சப்போர்ட் பண்ணி நின்னீங்க. நீங்கள் எனக்கு யாருனே தெரியல ஆனால் எனக்கு ஹெல்ப் பண்ணீங்க. அப்போதுலேருந்து எனக்கு உங்களை வந்து ரொம்ப பிடிக்கும், ஆனால் எனக்கு நீங்கள் யாருன்னு தெரியாதுன்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது அப்போது ஹீரோவா நீ யாருனே தெரியாமல் நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கேன் பாரு, இதுதான் நம்மளோட லைஃப், இதுக்கு மேலே நான் வெயிட் பண்ண விரும்பல, இதுக்கு முன்னாடி நம்ம எப்படி வேணால் கல்யாணம் பண்ணியிருக்கலாம், இந்த வாட்டி நான் ட்ரூவாக உன்ட்ட ப்ரப்போஸ் பண்ணுறேன், திரும்ப மேரேஜ் பண்ணிக்கிறியான்ற மாதிரி ஹீரோ ப்ரப்போஸ் பண்ண நம்ம ஹீரோனே இதுக்காக தானே வெயிட் பண்ணியிருப்பாங்க. அவங்க 5 வருஷத்துக்கு முன்னாடி லவ் பண்ண ஆளே வந்து இப்போ திரும்ப கல்யாணம் பண்ணியிருக்காங்க தெரியும் போது அவங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது. ஓகே சொல்லிடுறாங்க. ஹீரோ ரிங் போட்டு விட்டுறாரு. அதுக்கப்புறம் ஹீரோ வந்து ஹீரோனை பார்த்து உன் ட்ரீமை வந்து நீ அச்சீவ் பண்ணி ஆகணும், திரும்ப நீ வந்து நல்ல பெரிய சிங்கராக ஆகணும், இதுக்கு முன்னாடி நீ விட்ட வாய்ப்பு எல்லாத்தையும் நான் உனக்கு ஏற்படுத்தி தரேன், நீ தான் அதை யூஸ்
பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு ஹீரோனை ஹக் பண்ண ஹீரோனுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்மளோட ஆசைக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி இவர் கொடுக்குறாரு சொல்லிட்டு அங்கேயே ஹீரோவை ஹக் பண்ணிக்கிறாங்க. 2 பேருமே வந்து அங்கே ஒன்று சேர்றாங்களா. ஒரு வருஷம் போயிடுது. என்னன்னா ஹீரோயின் வந்து ஆஃபீஸை விட்டு வெளியே வந்தாலே ஒரு ப்ரெஸ் மீட்டில் வந்து எல்லாரும் வந்து ஹீரோயின் முன்னாடி மைக்கை நீட்டி இந்த மாதிரி அவார்ட்லாம் வாங்கியிருக்கீங்க, 1 இயர்ல இவ்வளோ அச்சீவ் பண்ணியிருக்கீங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கெல்லாம் என் ஹஸ்பண்ட் தான் காரணம், அவர் தான் எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ஹீரோவை போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, சார் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, உங்கள் ஒய்ஃப் வந்து இப்போ ரொம்ப வளர்ந்து வந்துட்டே இருக்காங்க, அவங்க ஒரு ஸ்டார் மாதிரி இருக்காங்கன்னு சொல்லும் போது ஹீரோ சொல்கிறாரு, இப்போ வந்து நீங்கள் சொல்லுவீங்க அதாவது ஸ்டார் மியூசிக்கோட ஓனரோட ஒய்ஃப் வந்து சிங்கராக இருக்காங்கன்னு தான் நீங்கள் இப்போ சொல்லிட்டு இருப்பீங்க. ஆனால் ஃப்யூச்சரில் நீங்களாம் எப்படி சொல்ல போகிறீங்கன்னா கண்டிப்பாக என் பேரை நீங்கள் மறந்துடுவீங்க. அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன எப்படி தெரியுமா ஞாபகம் வச்சுப்பீங்க, ஜென்னான்ற சூப்பர் சிங்கரோட ஹஸ்பண்ட் தான் சிஇஓ ஸ்டார் மியூசிக்கோட கம்பெனிக்கு அப்படின்னு தான் நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்க போகிறீங்க. அதே மாதிரி என் ஒய்ஃப் வளர்ந்துக்கிட்டே வருவா, அவ்வளோ சப்போர்ட் பண்ணுவேன் அவளுக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோனுக்காக இவர் சப்போர்ட்டிவாக பேசிகிட்டு இருக்காரு. 2 பேரும் மாற்றி மாற்றி அவங்கள புகழ்ந்துக்கிறாங்க அவங்க லவ்வை புரிஞ்சுக்கிட்டு. இந்த மூவியோட ஹாப்பி எண்டிங் தான். இந்த மூவியோட எக்ஸ்பிளனேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறு ஒரு மூவி அப்லோட் பண்ணுறேன். பை கைஸ்.